पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम अथ ओम अथ ओम अथ अथ योगानुशासनम्. நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது யோக சூத்திரத்தில் வியாச பாஷ்யம் 3வது பாதம் விபூதி பாதம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த விபூதி பாதத்தில் நேற்று நம்ம என்ன பார்த்துருக்கோம், தஸ்ய பூமிஷு விநியோக 6வது சூத்திரம் பார்த்தீங்கன்னா சூத்திரம் மட்டும் பார்த்துருக்கோம், பாஷ்யம் பார்க்கல. இந்த இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வரிசையாக பார்த்தோன்னா முதல் சூத்திரம் பார்த்தீங்கன்னா சொல்லுச்சு தேசபந்த சித்தஸ்ய தாரணம். தாரணா பற்றி பேசும்போது தாரணான்றதுக்கு அர்த்தம் இந்த சித்த விருத்திகளை ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். சித்த விருத்திகளோட ஃப்ளோ ஆகிட்டு இருக்கிறத ஒரே விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோ பண்ணுற மாதிரி கட்டி வச்சோம் அப்படின்னா அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா என்ன பேர் அப்படின்னா தாரணா. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கணும். மாட்டை ஒரு மரத்தில் கட்டி வச்சிட்டிங்கன்னா, மாட்டை ஒரு 20 அடி கயிறு வச்சிட்டிங்கன்னு வச்சுங்க, அந்த மாடு என்ன பண்ணும், அந்த மரத்தை பேஸ் பண்ணியே அந்த ரவுண்டுக்குள்ளாரையே மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கும். அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா சித்த விருத்திகளை ஒரு மரம் மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் கட்டி வச்சிட்டிங்கன்னா அந்த சித்த விருத்தி அதை சுற்றியே சுற்றிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தாரணா. அதே தாரணா பார்த்தீங்கன்னா ஸ்திரமாகி கொஞ்சம் அட்வான்ஸ் ஆகும்போது மொட்டு பார்த்தீங்க அப்படின்னா மலர்ந்துச்சு அப்படின்னா, மொட்டா இருக்கிறது மலர்ந்துச்சு அப்படின்னா, பூ மாதிரி மலர்ந்துச்சு அப்படின்னா அது தியானம். மொட்டு தான் வேற ஒரு அவஸ்தையில் என்ன ஆகுது, மலருது. அவஸ்தா பேதம் தான் ஒழிய வேற எதுவுமே இல்லை. அப்போ இன்னும் ஒரு அட்வான்ஸ் ஆகும்போது அது தியானமா பரிணமிக்குது. பிரத்யேக தானதா தியானம், தத்திர பிரத்யேக தானதா தியானம். தைலதார மாதிரி ஒரே ஃப்ளோ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 12 செகண்டுக்கு மேல இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தியானம். இந்த தியானத்துல பாத்தீங்கன்னா 144 செகண்ட் சக்சஸ் ஆச்சுன்னா நீங்க தியானம் சக்சஸ் ஆச்சுன்னு சொல்வீங்க. அந்த சக்சஸ்க்காக போராடுறதுக்கு பேர் பாத்தீங்கன்னா தியான அபியாசம்னு பேர். எல்லாருமே தியானம் பண்றோம்னு சொல்லிட்டு ஆக்சுவலா அபியாசம் பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு ஒரே மாதிரி தைலதார மாதிரி தாட்டு வர்றதுக்காக ஒரு பிரயத்தனம் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு பேரு தியான அபியாசம்னு பேர். இதுக்கு அடுத்து 3வது சூத்திரம் என்ன சொல்லிச்சு அப்படின்னா, அதே தியானம் பண்ண தாரண பண்ண விஷயத்துல அதே தியானம் பண்ண விஷயத்துல ரெண்டு ஒண்ணுதான். அதே பாத்தீங்கன்னா வெறும் தியாத்ருன்னு சொல்லக்கூடிய தியானம் செய்பவன், அப்புறம் தியானம்ன்ற ஒரு காரியம், இந்த ரெண்டும் லயமாயி என்ன ஆகும், வெறும் தியேய வஸ்து மாத்திரம் ஆப்ஜெக்ட் மட்டும் பிரகாசிக்கிறதா, இந்த தியானம் பண்றவனும் தியானமும் அந்த ஆப்ஜெக்ட்ல கலந்து போய் வெறும் அர்த்தமாத்திர ததேவ அர்த்தமாத்திர நிர்வாசம், ஆப்ஜெக்ட் மட்டும் பிரகாசிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சொரூப சூன்யம் இவ சமாதி. சொரூப சூன்யம்னா தியானம் பண்றவன் இருக்கானா இல்லையா அப்படின்னு தான் இருக்கனா இல்லையானே தெரியாத அளவுக்கு, ஆனா இருப்பான், இவன்னு போட்டிருக்கு, இருப்பான், ஆனா தான் இருக்குன்றதே தெரியாத அளவுக்கு பாத்தீங்கன்னா லயமாயி போச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் பாத்தீங்கன்னா சமாதி அப்படின்னு பேர். இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சுவாமி, தூக்கத்துல நீங்க இருக்கீங்களா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் இல்லாத மாதிரியே தானே இருக்கு. தூக்கத்துல நான் இல்லாத மாதிரி தானே இருக்கு. ஐயோ நான் இல்லவே இல்லை, நல்லா டீப் ஸ்லீப்பாரு. நார்மல் ஸ்லீப்ல பாத்தீங்கன்னா நான் இருக்கேன்றது தெரியும். டீப் ஸ்லீப்ல பாத்தீங்க அப்படின்னா நான் இல்லவே இல்லை ஜி, நான் இல்லவே இல்லை ஜி, நான் இல்லாத மாதிரியே ஆயிட்டேன் ஜி அப்படின்னு நம்ம சொல்றோமே, அதே மாதிரி தான் சமாதியிலையும் கூட பாத்தீங்கன்னா தியானம் செய்பவன் இல்லாத மாதிரியே சூன்யம் ஆன மாதிரியே ஆகிவிடுவான். அப்போ பாத்தீங்கன்னா தியானம் இல்லாம போகும், தியானம் செய்பவன் இல்லாத மாதிரி ஆயிடும், தியானிக்கிற வஸ்து மட்டும் இருக்கும். திரிபுட்டி ரஹிதம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சமாதின்றதுக்கு அர்த்தம் திரிபுட்டி இல்லாதது. அப்ப இருக்கிறது 3 இருந்தது ஒரே ஒரு வஸ்துவா மட்டும் மாறிடும், தியானம் பண்ற வஸ்து மட்டும். அப்போ அதுக்கு பேர் பாத்தீங்கன்னா சமாதி அப்படின்னு சொல்லியாச்சு. 3வது சூத்திரம். 4வது சூத்திரம் என்ன பண்ணிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பரிபாஷா வைக்குது. இந்த 3த்தையும் சேர்த்து வச்சு திரயம் ஏகத்திர சம்யமஹா. சம்யமம்ன்றதுக்கு அர்த்தம் நல்லா கண்ட்ரோல் பண்றதுன்னு அர்த்தம். சம்யக்கு பூர்வ யமனம், நல்லா கண்ட்ரோல் பண்றதுக்கு பேர் சம்யமனம் அப்படின்னு பேரு.
சம்யமஹா. இன்னைக்கு காலைல கூட நம்ம பார்த்தோம்ல, நான் சம்யமம் பண்றவைகள்னு பாத்தீங்கன்னா யமனாக இருக்கின்றேன் அப்படின்னு பகவான் கீதையில 10வது அத்தியாயத்தில் சொல்லியிருந்தார். அப்ப யமனம்ன்றதுக்கு அர்த்தமே டு கண்ட்ரோல்னு அர்த்தம். தாரண எண்ணங்களை வெளியில போகாம கண்ட்ரோல் பண்ணுது. தியானம் வேற எந்த ஒரு தாட்டும் உள்ள வராம கண்ட்ரோல் பண்ணுது. சமாதி 100% கண்ட்ரோல் ஆகி ஒண்ணுத்திலே பிக்ஸ் ஆயிடுறது. அப்ப இந்த மூணுத்திலையும் பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்றது பாத்தீங்கன்னா நல்லா நடக்கிறதுனால இதுக்கு பேர் பாத்தீங்க அப்படின்னா சம்யமம்னு பேரு. திரயம் ஏகத்திர சம்யம. ராம் 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 ராம். அதுவே அட்வான்ஸ் ஆகும்போது தாரண தியானமாகுது. தியானம் சமாதி ஆகும் போது ஒரே ராம் மட்டும் நின்றுவார். ஒரே ராம்லயே நின்றோம். தியானம் பண்றவனும் இருக்க மாட்டான், தியானமும் இருக்காது. அப்படி இருக்கும்போது தான் பாத்தீங்கன்னா என்ன நடக்கும் சுவாமி, அது மாதிரி நடந்துச்சுன்னா அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்த சூத்திரம் சொல்லுது, 5வது சூத்திரம். தஜ்ஜயாத் பிரஜ்ஞா லோகா. தஜ்ஜயம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்மளோட கான்சென்ட்ரேஷன்லாம் எப்படி இருக்குன்னா செதறிய மனசு நமக்கெல்லாம். தாட்டு பாத்தீங்கன்னா ஒரே விஷயமான தாட்டு போகாம நமக்கு என்ன ஆகும்னு கேட்டா, ஒரு தாட்டு போயிட்டு இருக்கும்போது இப்படி போகும் இப்படி போகும் இப்படி போகும், பிரிஞ்சு 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 இருக்கும். பகுஷாக்கா ஹெனந்தாஸ்ட புத்தையோ அவ்யவசாயினாம். கீதால பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஸ்லோகம் சொல்றார். நம்ம என்ன பண்ணணும், ஒரு மரம் போகுது அப்படின்னா ஒரு மரத்தை அது முக்கியமா அந்த டீ கூட்டுலாம் இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த டீ கூட்டு போகும்போது நம்ம என்ன பண்ணுவோம், பிரான்ச்சஸ் வரும்போது அது என்ன பண்ணணும், முக்கியமான காரியம் கட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ட்ரிம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த ட்ரிம் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா தான் அது மேல வரைக்கும் போகும். அது இல்லை அப்படின்னா என்ன ஆகும், மரம் பெருசாயிடுச்சு அப்படின்னா அந்த டிம்பர் வுட் பாத்தீங்கன்னா யூஸ்லெஸ்ஸா போயிடும். டீ வுட் பாத்தீங்கன்னா வேஸ்டா போயிடும். மரம் எவ்வளவு ஹைட்டு கொண்டு போகணும், ஹைட் கொண்டு போகணும்னா பிரான்ச்சஸை கட் பண்ணணும். இதே மாதிரி பாத்தீங்கன்னா புத்தியோட தாட் ப்ராசஸ் போகுது அப்படின்னும் போது ஒரே மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணணும். நல்லா புத்தி ஸ்ட்ரெச் பண்ணி பழகிறது. இப்ப நான் கதையெல்லாம் பேசாம எதுக்காக எங்க ஆச்சாரியர்கள் பரம்பரையில் என்ன பண்ணுவாங்கன்னா, கதை பேச மாட்டாங்க, வெளியில போக மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. நூல் பிடிச்ச மாதிரி பாடத்திலேயே கொண்டு போறது. இது பாத்தீங்கன்னா என்னன்னா ஒரு விதமான ஒரு அபியாசம். இது நமக்கு நேச்சரா வெளியில இருக்கும்போது என்ன பண்ணுவோம், பல விஷயங்களை பேசி பழகிட்டே இருக்கோம். சிந்தனையும் அப்படி இருக்கு. ஒழுங்கா பாடம் கேட்டோம் அப்படின்னா இந்த பாடம் கேட்கறதே பாத்தீங்கன்னா புத்தியை கூர்மையாக்கி பின் பாயிண்ட்டுக்கு போறதுதான் இது. இதனால பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம், வேற கதைகள் பேசாம வேற எதுக்கும் போகாம ஒரே இதுல அது சம்பந்தமாவே பேசிக்கிட்டே போறது. அப்ப ட்ரிம் பண்ணி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா எப்படி பின் பாயிண்ட்ல போய் நிக்க முடியுமோ அதுதான் பாத்தீங்கன்னா அந்த நிலையில என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தஜ்ஜயாத். நீங்க தாரணை பண்ணி தியானம் பண்ணி அதே விஷயத்துல இந்த விற்த்தியில பாத்தீங்கன்னா நின்னுட்டீங்க அப்படின்னா என்ன ஆகுனா, நீங்க எந்த விஷயத்துல நிக்கிறீங்களோ அந்த விஷயத்தை பத்தின ஞானம் பரிபூரணமாக உண்டாகிவிடும். தஜ்ஜயாத் பிரஜ்ஞாலோகா. பிரஜ்ஞாலோகம் அப்படின்றதுக்கு அர்த்தம் அதை ஜெயிச்ச காரணத்தினால இந்த மூணுத்தையும் ஜெயிச்ச விஷயத்துல இருந்து இந்த மூணுத்தையும் ஜெயிக்கிறதுல இருந்து என்ன உண்டாகும், அந்த விஷயத்தை பத்தின பூரண அறிவானது பிரகாசிக்கும். அதனால்தான் பின்னாடி வரப்போகுது கண்ட கோப்பே புவன கோஷ ஞானம் இதெல்லாம் வரப்போகுது. எதுல சம்யமம் பண்ணுனா என்னென்ன ஞானம் உண்டாகும் அப்படின்னு 1000 வருஷத்தோட இதையும் பஞ்சாங்கத்தையும் எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. எப்படி எழுதுனாங்க சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க இருந்து செவ்வாய் கிரகத்துக்கு எந்த ஒரு ராக்கெட்டையும் அனுப்பாமையும் பாத்தீங்கன்னா இங்க இருந்து செவ்வாய் கிரகம் எப்படி இருக்கும், எப்படி அதோட மூவ்மெண்ட் எவ்வளவு இருக்கும், எத்தனை டிகிரியில் அது பாத்தீங்கன்னா மூவ் ஆகிட்டு இருக்கு, 6 மாசம் இப்படி போகும், 6 மாசம் இந்த பக்கம் போகுமா அப்படின்னு எல்லா கிரகத்தையும் பாத்தீங்கன்னா இங்க இருந்தே ஒருத்தர் எல்லாத்தையும் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா சம்யமம். சம்யமத்தை வச்சுக்கிட்டு பாத்தீங்கன்னா நீங்க எதுல வேணாலும் சம்யமம் பண்ணலாம். சம்யமத்தை வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ண முடியும், ஒன்னுத்தோட பூரண ஞானத்தையும் எடுத்துட முடியும். எப்படி அப்படின்னா, இப்போ ஒரு விக்கிரகம் இருக்கு என்கிட்ட, ஒரு கிருஷ்ணரோட விக்கிரகம் நான் வச்சிருக்கேன். அம்பாள் சரஸ்வதியோட விக்கிரகம் வச்சிருக்கேன், கிருஷ்ணர் கொடுத்தாச்சு. அம்பாலோட விக்கிரகம் பாத்தீங்க அப்படின்னா நான் மெடிடேட் பண்றேன்னு வச்சுங்களேன். மெதுவா முதல்ல என்னது தாரணைக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்கோம், திராட்டக்கு. பிரத்யாகாரத்துக்கு அப்புறம் வர்றது திராட்டக்கு. முந்தின ஸ்டெப் சொல்லுங்க. தாரணைக்கு முந்தின ஸ்டெப்புக்கு பேர் திராட்டக்கு. திராட்டக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன், திராட்டக்கு தாரணைக்கு என்ன வித்தியாசம் இருக்கு?
கண்ணை திறந்து பண்ணுனா திராட்டக்கு, கண்ணை அதையே மூடி பண்ணுனீங்கன்னா தாரணா. சிம்பிள். இது வேற எங்கேயும் சொல்லி தர மாட்டாங்க, அதனாலதான் நான் சொல்றேன். ஒரு போட்டோ ஒரு விக்கிரகத்தை முன்னாடி வச்சுக்கிட்டு அந்த விக்கிரகத்தையே கண்ணா அசைக்காம பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா முதல்ல என்ன ஆகும் தெரியுங்களா? 2 நாளைக்கு 3 நாளைக்கு கண்ணில் ஜலமா வரும், உங்களால எமைச்சிக்கிட்டே இருப்பீங்க. ஃபர்ஸ்ட் அந்த டெம்பரேச்சர் வந்து கண்ணோட டெம்பரேச்சர் ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும், பிபி கொஞ்சம் அதிகமாகும், கண்ணில் இருக்க பிபி அதிகமாகி என்ன பண்ணும், எமைக்காம இருக்க 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 வந்து பார்த்தீங்கன்னா கண்ணில் ஜலம் வர ஆரம்பிக்கும். 1 நாள் 2 நாள், 1 நாள்லாம் இல்லை, ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளாரியே உங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆகிடும். அட்ஜஸ்ட் ஆகிட்டு மெதுவாக கண் எமைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2ம் கம்மி ஆகிடும். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்வை 1 பார்க்குறோமா 2 பார்க்குறோமா? நம்ம யாருக்காவது தெரியுமா? இந்த கண்ணு தனியாக பார்க்குது, இந்த கண்ணு தனியாக பார்க்குது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியல. நீங்கள் இப்போ ஒரு கட்டை விரல முன்னாடி வச்சுங்க, தம்பை வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வச்சுட்டு உங்களோட நகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாட் போட்டுங்க. இந்த டாட்டை மட்டும் பார்க்கணும்னு 2 கண்ணால் பார்க்கணும்னு ட்ரை பண்ணுங்க, அப்போ தான் தெரியும். ஒரு கண்ணு பார்க்கும்போது இன்னொரு கண்ணு பார்க்காது. அதை ஒரு டாட் வச்சுங்க, இந்த டம்பில் வந்து நெயிலில் வந்து நல்ல ஒரு டாட், பிளாக் டாட் வச்சுக்கிட்டு ஃப்ரண்ட்டில் அப்படி வச்சுக்கிட்டு அந்த டாட்டை மட்டும் 2 கண்ணாலையும் அந்த ஒரு டாட்டை பார்க்கணும்னு ட்ரை பண்ணீங்கன்னா அப்போதான் உங்களுக்கு தெரியும் நம்ம பார்வை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணில் தான் நம்ம ஒன்றை பார்க்குறோம். இந்த கண்ணு பார்க்கும்போது இந்த கண்ணு வேற இந்த பக்கம் போகும். இந்த 2 பார்வையையும் ஒன்னுல ஃபிக்ஸ் பண்றது தான் திராட்டக்கோட முக்கியமானது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தீபத்தை ஏற்றி வச்சு பண்ணலாம், இல்லைன்னா ஒரு டார்க்கு இதை வச்சு பண்ணலாம், ஏதாவது ஒரு டாட்டை வச்சுக்கிட்டு பண்றது. தீபத்தை வச்சு பண்ணலாம், சின்ன தீபமா இருக்கணும், ரொம்ப பெரிய தீபம் இருக்கக்கூடாது. ரொம்ப பொடி தீபமா சின்னதா ஏற்றி வச்சுக்கிட்டு தீபத்தை அதையே 2 கண்களாலையும் குவியணும், ஒன்னுத்துல பின் பாயிண்ட் ஆகணும். இது ஒரு முதல்ல திராட்டக்கு வந்து ஜெயிக்கணும். அப்ப என்ன ஆயிரும், ஜெயிச்சதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா அதுலயே தொடர்ந்து இருந்து 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 மெதுவா என்ன பண்ணணும், கண்ணை மூடி அபியாசம் பண்ணி பார்க்கணும். நான் வெளியில என்ன ரூபத்தை பார்த்தனோ அது அப்படியே மனசுக்குள்ளார எனக்குள்ளார வருதா, காப்பி ஆயிருக்கா அப்படின்னு பார்க்கணும். அந்த காப்பி ஆயிடுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம், காப்பி ஆகாத வரைக்கும் திரும்ப 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 பார்க்கணும், அபியாசம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பார்த்து 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 அபியாசம் பண்ணி ஒரு டைம்ல என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உள்ளுக்குள்ளார காப்பி ஆயிடுச்சுன்னா வெளியில இருக்கிற ஆப்ஜெக்ட் நமக்கு செகண்டரி ஆகிடும். நான் உள்ளுக்குள்ளாரையே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு தீப சுடரை வந்து பார்த்தீங்கன்னா தீப ஜுவாலை இருக்குல்ல, அந்த தீபத்தோட ஜுவாலையே அப்படியே மனசுக்குள்ளார பார்க்குறேன். இந்த 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 மனநிலை உங்களுக்கு வந்து கொஞ்சம் எபிலிட்டி வந்துடுச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ண முடியும், அந்த தீப ஜுவாலையை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம், நெத்தியில வந்து இந்த இதுல புருவ மத்தியில வச்சு பார்க்கலாம், இல்லை அப்படின்னா ஹிருதயத்துல வச்சு பார்க்கலாம். எங்க வேணாலும் மூவ் பண்ணி பார்க்குற சாமர்த்தியம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திராட்டக்கோட அபியாசத்தினால உங்களுக்கு அந்த தாரணம் சித்தி ஆகும்போது வந்துடும். எங்க வேணாலும் வச்சு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த தீபத்தை வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பழகிருக்கேன், நான் புருவ மத்தியில வச்சு பழகிருக்கேன். புருவ மத்தியில இப்ப கூட வந்து பார்த்தீங்கன்னா இப்ப சொல்லிட்டு இருக்கும் போது என்னோட புருவ மத்தியில ஒரு தீபம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுடர் இருக்க மாதிரியே நான் என்னோட கல்பனை வந்து பார்த்தீங்கன்னா கிளியரா கல்பனை இருக்கு, நல்ல தீபம் வந்து பார்த்தீங்கன்னா எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அந்த தீபத்தையே வந்து பார்த்தீங்கன்னா இங்க நெத்தியில பாக்குறது, இல்லைன்னா முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா ஹிருதயத்துல பாக்குறது. இதுக்கு என்ன பேரு, உபாசனையில ஒண்ணு சொல்லியிருக்கோம், என்னன்னா விஷோகாவா ஜோதிஷ்மதி. ஞாபகம் இருக்கா? முதல் பாதத்துல 35வது சூத்திரமா இருக்கும்னு நினைக்கிறேன். முதல் பாதத்துல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா விஷோகாவா ஜோதிஷ்மதினு பேரு. ஜோதிர் பிராமணம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான பிராமணம் இருக்கு பிருகதாரண்யத்துல. அதுக்கு முதல்ல திராட்டக்கு, 2வது தாரணா, 3வது அந்த தாரணையில வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன குணங்களை ஏத்தி வச்சு பாக்குறீங்கன்றதெல்லாம் அதுக்கு அப்புறம் தான். அப்ப முதல்ல திராட்டக்கும் தாரணையும் சித்திச்ச பிறகுதான் அது அப்படியே தொடர்ந்து ஒன்னுத்துல வச்சுக்கிட்டு ஒரு பாவனையை ஏத்தி வச்சு பார்க்க போறோம். அந்த தீபச்சூடர்ல வந்து பாத்தீங்கன்னா அதுதான் பரபிரம்மம்னு பார்க்கலாம், அதான் சகுர பிரம்மம்னு பார்க்கலாம். இது மாதிரி ஒவ்வொன்றுத்தையா அதை ஈஸ்வரனா பாக்குறதுன்றது வந்து பாத்தீங்கன்னா தியானத்துக்குள்ளார வந்துடும். நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விக்கிரகத்தை வச்சோ இல்லை ஏதோ வச்சோ ஒன்று பண்றேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து தீபத்தை விட்டுருங்க, எக்ஸாம்பிளுக்கு ஒரு விக்கிரகத்தை வச்சு நான் பண்றேன். அம்பாலோட விக்கிரகம், சரஸ்வதியோட விக்கிரகம் இருக்கு. நான் உட்கார்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன், திராட்டக் பண்ணிக்கிட்டே இருக்கேன். கண்கள் வந்து அசையாம இருக்கணும், அதுதான் அபியாசம். முதல்ல கண்கள் அசையாம வந்து பாத்தீங்கன்னா அந்த ரூபத்தையே பாக்குறது.
அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்க பார்க்க மெதுவா கண்ணில் ஜலமா வெளிய ஆரம்பிக்கும். அப்புறம் விடாம பார்க்க 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 அந்த ரூபம் மெதுவா காப்பியாக ஆரம்பிக்குது. உள்ளாய் தாரணை வந்து பார்த்தீங்கன்னா அம்பாலோட விக்கிரகம் உள்ளுக்குள்ளார தாரணைக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. நான் அதையே உத்து பார்க்க 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 என்ன ஆகும் சுவாமி அப்படின்னா, தாரண தியான சமாதி இந்த மூணும் அந்த விக்கிரகத்துல சம்பவிக்கும் போது இமீடியட்டா என்ன தெரியும் அப்படின்னா, முதல் சமாதி என்ன சம்பவிக்கும்? சவிதர்க்கம் சம்பவிக்கும். சவிதர்க்கத்துல என்ன அப்படின்னா, ஸ்தூல விஷயங்கள், அந்த விக்கிரகத்தை பத்தின ஸ்தூல விஷயங்கள் எல்லாமே அத்துப்படியா உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். என்ன தெரிய ஆரம்பிச்சிடும்? அந்த அந்த விக்கிரகம் வந்து பாத்தீங்கன்னா என்ன வெயிட்ல இருக்கு, அந்த விக்கிரகத்துல வந்து பாத்தீங்கன்னா என்னெல்லாம் மெட்டல் வந்து பாத்தீங்கன்னா மிக்ஸ் ஆயிருக்கு, 5 லோக்கங்களா இல்ல 3 லோக்கமா 2 லோக்கமா இல்ல வெறும் பித்தளையா இல்ல வெறும் செம்பா, என்ன மெட்டல் வந்து அதுல கலந்துருக்கு அப்படின்றதும், எவ்வளவு வேரியேஷன்ல கலந்துருக்குன்றதும், அது வந்து பாத்தீங்கன்னா எப்ப மேனுஃபேக்சரிங் செய்யப்பட்டது அப்படின்னும், யாரு பண்ணுனா, அந்த மேனுஃபேக்சரர் யாரு பண்ணுனான்றதும், முராதாபாத்ல பண்ணதா இல்ல நம்ம தஞ்சாவூர் பக்கத்துல கும்பகோணத்துல பண்ணதா, எங்க பண்ணது அப்படின்றதும் எல்லா டீட்டெயிலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய குறைகள் என்ன, எந்தெந்த பார்ட்லாம் வந்து குறையா இருக்கு, எந்த பார்ட்லாம் பர்ஃபெக்டா இருக்கு அப்படின்றதுல இருந்து அக்குவேர் ஆணிவேரா குண தோஷங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ளார என்ன ஆயிடும்? பிரத்யக்ஷமாகி நீங்க அந்த விக்கிரகத்தோட என்ன ஆயிடுறீங்கன்னு கேட்டீங்கன்னா மெர்ஜ் ஆயிடுறீங்க. உங்களோட நாலேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா மெர்ஜ் ஆயிடுது. எப்படி நான் என்னோட வீட்டுக்குள்ளார இருக்கேன், என்னோட ரூம்குள்ளார இருக்கேன். என்னோட ரூம்ல இருந்தோன்னே நான் சொல்றேன், ஜி என்ன இருக்கு, நான் எல்லாம் இருக்கிறதா பாக்குறேன். ஜி எனக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிருஷ்ண விக்கிரகம் இருக்கு, ஒரு டேபிள் இருக்கு, ஸ்டவ் இருக்கு, ஒரு தட்சிணாமூர்த்தி படம் இருக்கு, ஒரு பானை இருக்கு, நாதபுரம் இருக்காரு, அப்புறம் இந்த பக்கம் சுவாமி படங்கள்லாம் வச்சிருக்கு, பூஜா இருக்கு, இந்த பக்கம் ஒரே புக்ஸா இருக்கு. நான் சொல்றேன்னா என் பின்னாடி என்ன இருக்கு, ஒரு ஸ்கிரீன் இருக்கு. இப்ப எப்படி தெரியுது? நான் உள்ள ரூமுக்குள்ளார இருந்துகிட்டு இதை நான் பாக்குறேன். ரூமுக்கு வெளியில இருக்கிறவருக்கு தெரியுமா இதெல்லாம்? வாய்ப்பேன். ஒன் சைடு தான் பார்க்க முடியும் இல்லையா, எல்லா சைடும் பார்க்க முடியாது. இப்ப நான் ரூமுக்குள்ளார இருக்கிறதுனால சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் டீட்டெயிலா நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் இருக்குன்னு சொல்றேன்ல. இதே மாதிரி இந்த கான்சியஸ்னஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விக்கிரகத்துக்கு வெளியில இருந்து பாக்குறோம். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைமென்ஷன் மட்டும்தான் நமக்கு தெரியுது. எல்லாம் புரிஞ்சுங்க, சிங்கிள் டைமென்ஷன் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதே வந்து பாத்தீங்கன்னா விக்கிரகத்துக்குள்ளாரையே உங்களோட கான்சியஸ்னஸ் போயிடுச்சு அப்படின்னா அப்ப எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல இருக்கிற ஒவ்வொரு டீட்டெயிலும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு விசிபிள் ஆக ஆரம்பிச்சிடும். இதுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா பிரக்ஞா லோக்ககான்னு பேரு. பிரக்ஞா ஆலோக்ககான்னு பேரு. ஆலோக்ககனா பூரணமான பார்வை அப்படின்னு அர்த்தம். அறிவு வந்து பாத்தீங்கன்னா அந்த விஷயத்தை பத்தின பூரணமான பார்வையானது ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா உண்டாகிவிடும். இப்ப விக்கிரகத்தை விட்டுட்டு இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்றோம்? அடுத்தடுத்தது போகணுமா? விக்கிரகத்துல நின்றுடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஸ்தூலத்தை மட்டும் நின்றுட்டான் அப்படின்னா அவன் வந்து பாத்தீங்கன்னா ஃபெயிலியர். இங்க லோக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா முதல் அட்டம்ப்ட் ஜெயிச்ச மாத்திரத்துல நிறைய பேர் வந்து சித்திகள் அடைஞ்சாச்சு அப்படின்னு நான் அவ்வளவுதான் போயிட்டாங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா மட மந்திரத்தை கட்டிக்கிட்டு குறி சொல்லிக்கிட்டு பெரிய பெரிய ஆட்களுக்கெல்லாம் எல்லாம் பண்ணிக்கிட்டு காலி ஆயிட்டாங்க. அடுத்து என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்காக தான் இன்னைக்கு பாட்டம் 6வது சூத்திரம் வருது. ஒருத்தருக்கு அந்த சவிதர்க்க சமாதி சித்திச்சிருச்சு அப்படின்னா, ஸ்தூலத்துல ஒருத்தருக்கு வந்து சித்திச்சிருச்சு அப்படின்னா அவர் என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னா, தஸ்ய பூமிஷு விநியோகா, தஸ்ய பூமிஷு விநியோகா, தஸ்ய பூமிஷு விநியோகா. 6வது சூத்திரம் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்துருக்கோம். தஸ்ய பூமிஷு விநியோகா, தஸ்யன்றதுக்கு அர்த்தம் அந்த சம்யமத்தை. இப்போ ஒருத்தர் ஸ்தூலத்துல ஒரு கிருஷ்ண விக்கிரகத்துல பார்த்து வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரக்ஞாலோகம் உண்டாயிடுச்சு. அந்த பிரக்ஞாலோகம் உண்டான மாத்திரத்துல என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தஸ்ய பூமிஷு அப்படின்றதுக்கு அர்த்தம் நான் முதல்ல என்ன பண்ணுவேன், கொஞ்சம் அது சம்பந்தமாவே இருக்கிறதுலயே பண்ணி பார்ப்பேன். ஒரு வாட்டி அட்டென்ட் பண்றது மட்டும்தான் கஷ்டம். எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா தாரண தியான சமாதி ஒன்னுத்துல பண்றதுக்கு தான் டைம் அதிகமா எடுக்கும். ஒன்னுத்துல பண்ணி முடிச்ச மாத்திரத்துல அந்த சம்யமம் அடுத்து என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, பக்கத்துல கிருஷ்ண விக்கிரகத்தை விட்டுட்டு பக்கத்துல பிள்ளையார் விக்கிரகத்தை பண்ணுவேன்.
பிள்ளையார் விக்கிரகத்தை விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா பானலிங்கம் இருக்கு, பானலிங்கத்துல பண்ணி பார்ப்பேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு இது இருக்கு, ஒரு சால கிராமம் இருக்கு, அந்த சால கிராமத்துல பண்ணி பார்ப்பேன். என் கண்ணுல எதுக்கெல்லாம் படுதோ அந்த அந்த விஷயத்துல எல்லாம் பண்ணி பார்ப்பேன். நான் ஸ்தூலமா இருக்கிறதுல எல்லாம் பண்ணி பார்ப்பேன். பக்கத்துல ஒரு பக்ஷி வருது, ஒரு குருவி வந்து பாத்தீங்கன்னா உட்கார்ந்து இருக்கு. நான் என்ன பண்ணுவேன், இந்த அபியாசம் பண்ணிக்கிட்டே இருக்கிறவன் நான் என்ன பண்ணுவேன், அந்த குருவியை நோக்கி என்ன பண்ணுவேன் பார்ப்பேன், தாரணை பண்ணுவேன். அந்த குருவி அப்படியே உட்கார்ந்தே இருக்கு, தாரணை பண்றேன். இமீடியட்டா தாரண தியான சமாதி போயிட்டேன் அப்படின்னா அந்த குருவியோட ஃபுல் டீட்டெயில் எனக்கு கிடைச்சு. அது வந்து பாத்தீங்கன்னா எங்க இருந்து பிறந்திருக்கு, அதோட ஜாதி என்ன, அது என்னென்னலாம் வெரைட்டி இருக்கு, அதுக்கு என்ன வயசு, எந்த அப்பா அம்மாட்ட பிறந்துச்சு, எங்க பிறந்துச்சு, எப்போ இறந்து போகும், ஃபுல் டீட்டெயில் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்தூல குருவியோட இதெல்லாம் நம்மளால சொல்ல முடியும். அப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலகத்துல இருக்கிற எந்தெந்த ஸ்தூலம்லாம் இருக்கோ, எந்த ஸ்தூலம் இருந்தாலும் பார்ப்பேன். பார்த்தோன்னே இந்த நிபுணத்துவம் எப்படி உண்டாகும் அப்படின்னா, வேகமா இப்ப நீங்க புதுசா வண்டி ஓட்டுறவங்களை பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். புதுசா வண்டி ஓட்டுறவங்க பிரேக் பிடிக்க வேண்டிய இடத்துல பிரேக் பிடிக்க மாட்டாங்க. பிரேக் பிடிக்கிற இடத்துல பிரேக் பிடிக்காது, முட்டிப்பாங்க, எங்கேயா போய் முட்டிக்கிட்டு தான் நிற்பாங்க. மெதுவா ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வண்டி ஓட்டும் போது தான் தெரியுது மைண்ட் எவ்வளோ ஷார்ப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராக்சர் ஆஃப் செகண்ட், 4 செகண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் போடுது. கரெக்டா வந்து ஹேண்ட் பேரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அந்த பக்கம் திருப்புது. எவ்வளோ பக்காவா போயிட்டு இருக்கு. பேசிக்கிட்டே வண்டி ஓட்டுவோம், ஆனாலும் காரியங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவா நடந்துகிட்டே இருக்கு. அப்போ இதே மாதிரி ஸ்திரீகள் வந்து பார்த்தீங்கன்னா சமையல் பண்ணும்போது பாருங்க, பேசிக்கிட்டே சமையல் பண்றாங்க, உப்பு சரியா போடுவாங்க, காரம் சரியா போடுவாங்க, எல்லா காரியங்களும் நடந்துகிட்டே இருக்கும். 10 காரியத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்திரீகள் பண்ணுவாங்க. எப்படி அப்படின்னா பிராக்டிஸ். இதே மாதிரி தாரண தியான சமாதி என்ன ஆகும்னா, அபியாசம் பண்ண ஃப்ராக்சர் ஆஃப் செகண்ட்ல நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு வஸ்துவை பார்ப்பீங்க. பார்க்கிற க்ஷணத்திலேயே தாரண தியான சமாதி, அடுத்தடுத்த க்ஷணத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 சம்பவிச்சு. 3 சம்பவிக்கும் போது ஒரு வஸ்துவை பார்க்கும் போதே அதோட ஃபுல் விஷனும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். 6th டைமென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சோம். 4th, 3rd, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமென்ஷன், 2nd டைமென்ஷன், 3rd டைமென்ஷன், 4th டைமென்ஷன், 5th டைமென்ஷன், 6th டைமென்ஷன் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் என்ன பண்ண முடியும், பூரணமா ஒன்றத்தை பத்தினா எல்லா அறிவும் உண்டாகிவிடும். அப்ப இதெல்லாம் நான் என்ன பண்ணுவேன், புதுசா எல்லாத்தையும் சுத்தி இருக்கிறது எல்லாத்தையும் பார்த்து அபியாசம் பண்றேன்னு வச்சுங்க. என்ன ஆகும் தெரியுங்களா உங்களுக்கு, உங்களை சுத்தி என்ன பண்ணுவாங்க, நிறைய ஐயோ சாமி வந்து பார்த்தீங்கன்னா மகா சித்த புருஷர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கெல்லாம் மாலை மரியாதைலாம் போட்டு எல்லாம் ஆரத்திலாம் காட்டி சாமிக்கு எல்லாம் தெரியும் அவருக்கு அப்படின்னு உங்களை வந்து அதோட ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஒரு புத்திசாலியா இருக்கிறவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளியில இந்த எதையுமே சொல்லாம வாய் மூடி மௌனமா இருந்துகிட்டு அவன் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்ப நம்ம சொல்றோம்ல சவித்தர்க்கத்தோட கேம் முடியல, அதுக்கப்புறம் எங்க போகணும், நிர்வித்தர்க்கம், சவிச்சாரம், நிர்விச்சாரம், சானந்தம், சாஸ்மிதா, பரம் பிரசங்கியானம், அதுக்கப்புறம் ஆத்மானுபூதி வரைக்கும் போகணும். அப்போ மூச்சு கூட வந்து பாத்தீங்கன்னா தான் பண்ணதோட சித்தி விஷயத்துல எனக்கு இது சித்தி ஆயிடுச்சுன்னு ஒரு இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா அவன் என்ன பண்ண மாட்டான், வெளிப்படுத்த மாட்டான். வெளிப்படுத்தாம தஸ்ய அப்படின்னா அந்த சம்யமத்தை என்ன பண்ணணும் அப்படின்னா பூமிஷு விநியோகா. பூமி அப்படின்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்த அட்வான்ஸ் ஸ்டேஜஸா என்னெல்லாம் ஸ்டேஜஸ் இருக்கோ அந்த அட்வான்ஸ் ஸ்டேஜஸ்ல எல்லாத்துலயும் கிரமமா வந்து பாத்தீங்கன்னா விநியோகம் செய்யப்பட வேண்டும். அவசியம் கர்த்தவியம், விநியோக கர்த்தவியகன்னு ஒரு வார்த்தையை அங்க ஆட் பண்ணிக்கணும். விட்டு போயிருக்கு, என்ன போயிருக்கு, அத்தியாகாரம் பண்றதுன்னு பேரு. என்ன பண்ணணும், விநியோக கர்த்தவியக, விநியோகம் செய்யப்பட வேண்டும். கட்டளை ஒரு சாதகனுக்கு. சம்யமம் முதல் ஸ்டேஜ்ல சித்தியானோன்னு அந்த முதல் ஸ்டேஜ்ல இருந்து அடுத்த நிலைன்னு மெதுவா அடுத்தடுத்த பூமி அப்படின்றதுக்கு அர்த்தம் அடுத்தடுத்த ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா விநியோகம் செய்யப்பட வேண்டும்னா என்ன அர்த்தம், நம்ம வந்து பிரயோகிக்க வேண்டும் அப்படின்னு அர்த்தம். பாஷிகார் சொல்றாரு என்னன்னு பார்ப்போம் பாருங்க. வியாச பாஷ்யம் பாத்துங்க. தஸ்ய சம்யமஸ்ய, அந்த சம்யமத்தினுடைய
ஜித பூமே. நீங்க ஒரு பூமியை ஜெயிச்சிடுறீங்க. என்னெல்லாம் பூமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். மூடம், க்ஷிப்தம், விக்ஷிப்தம், ஏகாகிரம், நிருத்தம். மொத்தம் சித்த பூமையாக பஞ்ச 5 பூமிகள். மனசுக்கு வந்து 5 நிலைகள் நம்ம சாஸ்திரத்துல சொல்றோம். யோக சாஸ்திரத்துல ஆரம்பத்திலேயே முதல் பாதத்துல பார்த்தாச்சு. இதுல எதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சமாதிக்கு ஹேத்துவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சார்வபௌம சித்தஸ்ய தர்மக அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா முதல்லயே சொல்லியிருக்கோம். சமாதி வந்து பாத்தீங்கன்னா எல்லா பூமிகளிலும் சம்பவிக்கும். நல்லா தெரிஞ்சுங்க. சமாதி எல்லா பூமியிலையும் சிந்திக்கும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டி கிடைக்குமா அப்படின்னா, ஸ்டெபிலிட்டி வந்து பாத்தீங்கன்னா மூடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டி கிடைக்காது. தமோ குணமா இருக்கிறது. அதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்களால சமாதியில நின்று வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த நிலையை அடைய முடியாது. அதனால மூட பூமி வந்து பாத்தீங்கன்னா சமாதிக்கு ஏற்ற பூமி அல்ல. அதுக்கப்புறம் க்ஷிப்த பூமி வந்து பாத்தீங்க அப்படின்னா ரஜோகுண பிரதானமா இருக்கிறது. அதுலயும் சமாதி சம்பவிக்கும். ஆனாலும் அது எப்படிப்பட்டதா இருக்குன்னா மோட்சத்தை தருவதாக ஆகாது. அப்ப என்னது, ஜெயத்ரதன் அப்படின்னு மகாபாரதத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஆள் இருந்தான். அந்த ஜெயத்ரதன் வந்து பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய சமாதி அபியாசம் பண்ணவன் அவன். ஆனா அவனுடைய இது எப்படிப்பட்டது அப்படின்னா ரஜோகுணம் ஃபுல்லா. அந்த ரஜோகுணம் இருந்ததுனால வந்து பாத்தீங்கன்னா அந்த ரஜோகுணம் காமத்தையும் குரோதத்தையும் தான் கொடுக்கும். நிறைய அசுரர்கள் இருந்திருக்காங்க. அசுரர்கள் எல்லாம் ராஜச பிரபுத்தி. அது எல்லாமே க்ஷிப்த பூமி அப்படின்னு பேர். அந்த க்ஷிப்த பூமியில வந்து சமாதி சம்பவிக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சிவன் தலையிலேயே கை வைப்பாங்க. யாரு வரம் கொடுத்தாங்களோ வரம் கொடுத்தவங்க தலையிலேயே கை வைக்கிறது. அப்ப கொஞ்சம் கூட புத்தி இருக்காம என்ன பண்ணுவாங்க, காமக்ரோதத்திலேயே அசுரர்கள் எல்லாம் இறந்து போனாங்க. ஆனா 1000 வருஷம் தபஸ் பண்ணாங்க. சமாதியினால சித்திகள் அடைஞ்சவங்க. ஆனா மோட்சத்துக்கு ஒருத்தருக்கும் அருகதை இல்லை. ஏன் அப்படின்னா ரஜோகுணம் காமக்ரோதத்துக்கு ஆதாரமானது. இப்ப 3வது பூமி எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்மெல்லாம் இருக்கிறது பூமி வந்து பாத்தீங்கன்னா 3வது பூமி. இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஓங்காரத்தையோ, அதான் நான் எடுத்துக்கிறேன், ஓங்காரத்தை வந்து நல்லா எடுத்துக்கிட்டு இல்லைன்னா ஏதாவது ஒரு மூர்த்தி தியானத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லா நம்ம போறோம் அப்படின்னா முதல் அட்டைன் பண்ணும் போது நமக்கு என்ன ஆகும், இப்ப நமக்கு 50% வந்து சத்துவ குணம் இருக்கு. மீதி வந்து பாத்தீங்க அப்படின்னா ரஜோகுணம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25%, தமோ குணம் ஒரு 25% இருக்குன்னு வச்சுங்க. இப்ப மெதுவா அபியாசத்தை ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா சத்துவ குணம் இன்க்ரீஸ் ஆக உங்களுக்கு ரஜோகுணமும் தமோ குணமும் என்ன ஆகும், கம்மி ஆயிட்டே போகும். 50, 55, 60, 65 சத்துவ குணம் இன்க்ரீஸ் ஆக 70% சத்துவ குணம் பிராப்தி ஆகும் போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளிம்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சிடும். நீங்க எந்த வஸ்துல மெடிடேட் பண்ணீங்களோ அந்த வஸ்துல இருந்து உங்களுக்கு என்ன ஆகும், மெதுவா அதோட விஷன் வந்து உங்களுக்கு பிரகடனமாக ஆரம்பிக்கும். இப்ப ஓங்காரத்தோட அது வந்து பாத்தீங்கன்னா மெதுவா விசிபிள் வர ஆரம்பிக்கும். முதல் ஓங்காரத்தோடது என்னது, விராட்டு. 70% வரும்போதே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஓங்காரத்தோட இது வந்து பாத்தீங்கன்னா வைபவம் மெதுவா விராட்டை வந்து உங்களுக்கு காட்ட ஆரம்பிக்கும். அப்பப்போ வந்து கண்ணுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகமே வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும், டும் டும்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய விஷன் வந்துட்டு போகும். இப்ப நம்மளோட சின்ன விஷன்ல இருந்து ஒரு ஃபுல் விஷன் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு போகும். இந்த விராட்டை பத்தின அங்கங்க ஒரு பூச்சி பறக்கிற மாதிரி அப்பப்போ வந்துட்டு போயிட்டு இருக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் உள்ள வர ஆரம்பிக்கும். என்னுடைய தேகம் வந்து பாத்தீங்கன்னா மெதுவா உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா டும் டும்னு பெரிய தேகமா தெரிய ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. விராட் உபாசனையில சின்ன தேகம் போய் பெரிய தேகத்துல உங்களுக்கு மெதுவா கிடைக்க ஆரம்பிக்கும். பேசாம மௌனமா இருந்துகிட்டு இருக்கணும். அப்ப மெதுவா மௌனமா இருந்துகிட்டு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா வெளிப்படுத்தாம இந்த ஞானத்தை என்ன பண்ணணும், அப்ப நமக்கு உண்டாகிற ஞானம் எங்க உண்டாகுது, விக்ஷிப்த பூமியில அபியாசம் ஆரம்பிக்கணும். நம்ம இருக்கிறது விக்ஷிப்த பூமி. இங்க இருந்து டிராவல் பண்ணி ஏகாகிர பூமியோட 4வது பூமி ஏகாகிர பூமி. ஏகாகிர பூமியில தான் சவிதர்க்க சமாதிகள்னு சொல்லக்கூடிய எல்லாமே, சவிகல்ப சமாதிகள் எல்லாமே உண்டாகிறது ஏகாகிர பூமியில தான் உண்டாகுது. 70% வந்தோன்னு ஏகாகிர பூமியில சமாதி ஆரம்பிக்கும். இப்படி ஆரம்பிச்ச மாத்திரத்துல நம்ம என்ன பண்ணணும், அடுத்த பூமி இந்த இடத்துல 4வது பூமி தான் இருக்கும்.
நிரோத பூமி அடுத்தது, அதை சொல்லலை இங்க. என்ன பண்ணணும்? சவிதர்க்கத்திலிருந்து அடுத்த பூமி எது? நிர்விதர்க்கம். நிர்விதர்க்கத்தை அச்சீவ் பண்ற வரைக்கும் கவனமா இருக்கணும். நிர்விதர்க்கத்திலிருந்து அப்புறம் சவிச்சாரம், அதுக்கப்புறம் நிர்விச்சாரம், அதுக்கப்புறம் சானந்தம், அதுக்கப்புறம் சாஸ்மிதா, அதுக்கப்புறம் பரம் பிரசங்கியானம் அப்படின்னு மெதுவா நம்ம தாரண தியான சமாதின்ற அந்த சம்யமத்தை விநியோகம் செய்து கொண்டே போக வேண்டும். சொசைட்டி பக்கம் திரும்பிடக்கூடாது. மாயாஜாலம் வந்து பாத்தீங்கன்னா காட்டும், எல்லாம் மாயா வந்து பாத்தீங்கன்னா உங்களை டைவர்ட் பண்றதுக்கு வந்து என்னெல்லாம் உண்டோ அதெல்லாம் பண்ணும். அதை எதையுமே பண்ணாம என்ன பண்ணணும்? ஒதுங்கி நிற்க வேண்டும். இதான் வந்து பாத்தீங்கன்னா இங்க சொல்லுது தஸ்ய சம்யமஸ்ய. அந்த சம்யமத்தை பண்ணதுக்கு பிறகு ஜித பூமே, நீங்க எந்த பூமினா எந்த ஸ்டேஜ வந்து பாத்தீங்கன்னா ஜெயிச்சிங்களோ, அனந்தரா பூமிஹி தத்ர விநியோகா, அந்த பூமியை ஜெயிச்ச பிறகு அதற்கு அடுத்த பூமி, அனந்தரா பூமின்னு என்ன அர்த்தம்? அதுக்கு மேல இருக்கிற பூமியில வந்து பாத்தீங்கன்னா இந்த சம்யமத்தை என்ன பண்ணணும்? விநியோகம் செய்ய வேண்டும். விநியோகா கர்த்தவ்யா. நகி அஜிதா அதர பூமிர் அனந்தர பூமி விலங்கிய பிராந்த பூமிஷு சம்யமம் லபதே. ரொம்ப அருமையானது. பிராந்த பூமிகி அப்படின்னு ஒரு 7 பூமி பார்த்தோம் தெரியுங்களா? சப்த பிராந்த பூமிகள் ஒண்ணு பார்த்தோம். அடைய வேண்டியதை அடைந்து விட்டேன், நான் பிராப்தி பண்ண வேண்டியதை பிராப்தி செய்து விட்டேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அடையிறது, பிராப்தி பண்றது, இதெல்லாம் செய்ய வேண்டியது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 7 பூமியில பிராந்த பூமிகள்னு போன பாதத்துல நம்ம பார்த்திருக்கோம். அது எங்க அப்படின்னா சித்த பூமிகள் நான் சொல்லியிருக்காரு. உன்னத்த சித்த அவஸ்தையில அடைய வேண்டியது பிராந்த பூமின்னு பேரு. அந்த பிராந்த பூமியை அடையணும் அப்படின்னா, பிராந்த பூமின்னு என்ன அர்த்தம்? நிர்விகல்ப சமாதி அடைஞ்சவனுக்கு உண்டாகிற 7 நிலை, ஜீவன் முக்த அவஸ்தையில உண்டாகிறது. அந்த பிராந்த பூமியை வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா பைபாஸ் பண்ணி அடைய முடியாது சுவாமி. நல்லா புரிஞ்சுங்க, பைபாஸ் பண்ணவே முடியாது. அதுதான் இங்க சொல்லுது. என்னன்னு கேட்டீங்கன்னா நகி அஜிதா அதர பூமிகி. அஜிதா அப்படின்னா கீழே கீழே இருக்கிற பூமிகளை ஜெயம் செய்யாமல். நம்ம இப்ப எல்லாருமே ஹை ஜம்ப் பண்றது, லாங் ஜம்ப் பண்றதே தான் வந்து பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. அதுதான் இங்க வந்து வியாச பாஷ்யத்துல வந்து பாத்தீங்கன்னா கிளியரா சொல்லுது. இதுக்கு பேரு சோப்பானம்னு பேரு. அடிக்கடி ஞாபகப்படுத்திங்க. நம்ம பஞ்சகத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா ஆதிசங்கர் சோப்பான பஞ்சகம், சாதனா பஞ்சகம்னு ஒரு 40 கட்டளை வச்சிருப்பாருங்க. 40 கட்டளையும் 40 ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி யோகத்திலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப நான் சொல்றது என்னன்னா, ஸ்தூல சூக்ஷ்மத்தோட தாரதமியம் இருக்கு. முதல்ல ஒரு ஸ்தூலத்தை பிராப்தி பண்ணுவோம், அதுக்கப்புறம் அதை காட்டிலும் கொஞ்சம் சூக்ஷ்மத்தை பிராப்தி பண்ணுவோம், அதுக்கப்புறம் அதுக்கு மேல ஒரு சூக்ஷ்மத்தை பிராப்தி பண்ணுவோம், அதுக்கப்புறம் அதுக்கு மேல இருக்கிற சூக்ஷ்மத்தை பிராப்தி பண்ணுவோம். அப்போ சூக்ஷ்மம் சூக்ஷ்மம் சூக்ஷ்மம்னு மேல மேல ஏற ஏற கீழே இருக்கிறதெல்லாம் ஸ்தூலம் ஸ்தூலம்னு கீழே போயிட்டே இருக்கும். மேல சூக்ஷ்மம் சூக்ஷ்மம் ஸ்டெப் ஏறிட்டே போகும். அப்போ நீங்க மெதுவா மெதுவா ஒவ்வொரு ஸ்டெப்பா ஏறிதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த மேல இருக்கிற லாஸ்ட் ஸ்டெப்பை கிராஸ் பண்ணி நீங்க பிராந்த பூமின்னு சொல்லக்கூடிய அடைய வேண்டியதை அடைவீங்க. அப்ப அதனால ஆச்சாரியர் சொல்றாரு நகி அஜிதா அதர பூமிகி. அஜிதா அதர பூமி, ஒரு கீழே இருக்கிற அதர பூமினா கீழே இருக்கிற நிலை, கீழே இருக்கிற நிலைகளை ஜெயம் செய்யாமல் அனந்தர பூமி விளங்கிய. இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா சவிதர்க்கத்தை ஜெயம் பண்ணாம, சவிதர்க்கத்தை நான் இன்னும் ஜெயம் பண்ணவே இல்லை. அப்ப சவிதர்க்க சமாதிய ஜெயம் பண்ணாம அதுக்கு மேல இருக்கக்கூடிய நிர்விதர்க்கம், நிர்விச்சாரம், சவிச்சாரம், சானந்தம், சாஸ்மிதா இதெல்லாத்தையும் விளங்கிய அப்படின்னு என்ன அர்த்தம்? தாண்டி சென்று பிராந்த பூமிஷு, பிராந்த பூமின்னு சொல்லக்கூடிய நிர்விகல்ப சமாதியை வந்து பாத்தீங்கன்னா சம்யமம் பண்றது அப்படின்னு நகி லபத்தே அடையவே முடியாது. அப்ப என்ன ஸ்டெப்ஸ் போகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த இதுலயும் பணம் கொடுத்தோ காசு கொடுத்தோ இல்ல வேற ஏதாவது கரப்ஷன் பண்ணியோ பைபாஸ் பண்ணவே முடியாது. நீங்க என்ன பண்ணி ஆகணும்? சவிதர்க்கம் மிதிச்சுதான் நிர்விதர்க்கம் போகணும். பைபாஸ் பண்ண முடியாது. டைரக்டா நான் நிர்விதர்க்கம் போக முடியாது. சவிச்சாரம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நிர்விச்சாரம் போகணும். பைபாஸ் பண்ண முடியாது.
நிர்விச்சாரத்துக்கு அப்புறம் சானந்தம் போனாதான் சாஸ்மிதா போக முடியும். நான் டைரக்டா அகங்காரத்துக்கு போறேன் அப்படின்னா போக முடியாது. அதனால்தான் இந்த தத்துவத்தை சொல்லும் போதே நம்ம என்ன பண்றோம், பிரகிருதியில இருந்து வந்து பாத்தீங்கன்னா மூல பிரகிருதியில இருந்து மகத்தத்துவத்துல இருந்து அகங்கார தத்துவத்துல இருந்து மனஸ்தத்துவத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா பஞ்ச தன்மாத்திரைகள் இருந்து பஞ்ச மகா பூதங்கள், இப்படிதானே ஆர்டர் கொடுத்துருக்கோம் நம்ம சாங்கியத்துல. அப்ப வந்து சாங்கியத்துல என்ன ஆர்டர் எதுக்காக கொடுக்கப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க இந்த ஆர்டர்ல தான் உற்பத்தி ஆச்சு, இந்த ஆர்டர்ல தான் நீங்க மேல ஏறி மூலத்தை போய் அடைய முடியும். இத பைபாஸ் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா முடியவே முடியாது அப்படின்னு இங்க ஆச்சாரிய சொல்றாரு. தத அபாவாச்ச குதஸ்த தஸ்ய பிரஜாலோகா. ஆச்சாரியர் ரொம்ப கிளியரா சொல்றாரு. தத அபாவாச்ச, நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த பிராந்த பூமியை அடையல அப்படின்னா, அபாவாத்துன்னு அர்த்தம், அந்த பிராந்த பூமி வந்து பாத்தீங்கன்னா இல்லாமல் போனால், அது நிகழாம போனா எங்க இருந்து உங்களுக்கு சமாதி பிரஜையானது உண்டாகும்? சமாதி பிரஜா உண்டாகாது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம என்ன ஸ்டெப்ல இருக்கோன்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கவனம். நிறைய பேர் நான் என்ன பார்த்தேன், ஒண்ணு என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, சாமி என்னால முடியாது சாமி, புஷ்கலாம மாதிரி, ஐயோ சாமி நம்மளால முடியாது சாமி அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க விஜயபாலா அம்மா எங்க இருக்காங்க? ஆளை காணுமே இன்னைக்கு. இருக்காங்களே, காணுமே, ஆளை காணுமே. அவங்க 2 பேரும், உங்க 2 பேர்த்தையும் நினைக்க வந்தீங்கன்னா மூஞ்சிலே 4 குத்து குத்தணும். எப்ப பார்த்தாலும் ஐயோ சாமி நம்மளால முடியாது சாமி, அப்படியே ஒரு மாதிரி புலம்பலாவே பேசுறது. புலம்பல ஆனந்தா 2 பேரும். ஒண்ணு கீழே இறங்கி நிக்கிறது, இல்ல அப்படின்னா சதானந்த மாதிரி நான் அடைஞ்சிட்டு சாமி அப்படின்ற மாதிரி என்கிட்ட பேசுவாரு. சதானந்த சுவாமி பேசினா ஒண்ணு சுப்பீரியரா பேசுறது, இல்லைன்னா இம்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸோட பேசுறது. நடுவுல கரெக்டா இது பண்ணணும். மேலேயும் ஏறக்கூடாது, கீழே இறங்கிடக்கூடாது. என்னோட பலம் என்ன தெரியணும், என் பலகீனம் என்ன தெரியணும், நான் எங்க நிக்கிறேன், அடுத்த ஸ்டெப் எங்க வைக்கணும். இப்ப கரெக்டா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும், இதுதான் நான் பண்ண வேண்டியது அப்படின்னு உங்களுக்கு தீர்மானம் இருந்தா கன்ஃபியூஸே ஆகாது உங்களுக்கு. நான் இதான் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சவித்தர்க்கத்தை அட்டென்ட் பண்ணணும். சவித்தர்க்கம் அட்டென்ட் பண்ணாம நான் வந்து பாத்தீங்கன்னா உச்சத்துல வந்து பாத்தீங்கன்னா உச்சாணி கொம்பு அடைய முடியாது. அது இல்லாம என்னால முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டீங்கன்னாலும் நீங்க கிளாஸ்லயே வந்து உட்கார முடியாது. கொஞ்சமாவது ஏகாகிர சித்தம் இல்லை அப்படின்னா என் பாடத்துலலாம் உட்கார முடியாது. கதையே இல்லைல்ல, கதை கேட்கிற பாடமே இல்லை. இங்க ரொம்ப சீரியஸா பாடம் போயிட்டு இருக்கு. அப்போ 1 மணி நேரம் உட்காந்து பாடம் கேட்க முடியுது அப்படின்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சத்துவ குணம் எவ்வளவு இருக்கணும், 50ல இருந்து 55க்குள்ளார, முள்ளு 45ல இருந்து 55க்குள்ளார இப்படி போயிட்டு வந்துட்டு மீட்டர். நீங்க உடனே வந்து பாத்தீங்கன்னா சரியா கணக்கு பண்ணாம என்ன பண்ணுவோம், ஐயோ நம்மளால முடியாது சாமி அப்படின்னீங்கன்னா என்ன ஆயிரும், கீழே உங்களை மதிப்பிடுறீங்கன்னா. அது பண்ணாம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா கரெக்டா என்ன பண்ணணும், தன்னை ஜட்ஜ் பண்ணி கரெக்டா இது பண்ணிட்டு அவங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு அதான் ஆச்சரியம் சொல்றாரு, நீங்க ஒன்னையா அச்சீவ் பண்ணிக்கிட்டே தான் போய் அந்த பிராந்த பூமியை அச்சீவ் பண்ணணும். நீங்க ஹை ஜம்ப் வந்து பாத்தீங்கன்னா பண்ண முடியாது, லாங் ஜம்ப் பண்ணி அடைய முடியாது, மூக்கு உடஞ்சு போயிடும். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா பிராந்த பூமியை அடையாம ஒன்னுத்த பத்தின பூரண ஞானமானது ஒருத்தருக்கு எங்கிருந்து சம்பவிக்கும்? அப்ப வேற வழியே இல்லை, நமக்கு கிரமமாதான் போய் உன்னை ஜெயிச்சதுக்கு பிறகுதான் பூரண அறிவு நமக்கு உண்டாகும் சொல்லியாச்சு. இதுக்கு அடுத்தது ஆச்சாரியா சொல்றார் முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரஜாலோகா சொல்லியாச்சா. இதுக்கு அடுத்தது ஈஸ்வர பிரசாதாத். ஈஸ்வர பிரசாதாத் இருக்கு, இல்லைன்னா ஈஸ்வர பிரணிதானாத் அப்படின்னு இருக்கு. ரெண்டுமே ஈஸ்வர பிரணிதானம் பண்ணாம ஈஸ்வர பிரசாதம் கிடைக்காது. ஈஸ்வர பிரணிதானம் என்ன பார்த்துருக்கணுமோ, ஈஸ்வரனை பிரணிதானம் பண்றது எப்படி? சரி, அதுக்கப்புறம் முக்கியமானது ஈஸ்வர பிரணிதானம்னா என்ன? ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா கர்ம தியாகம், கர்ம பல தியாகம் கூட, பிராணாயாமம்லாம் இல்ல, கர்ம தியாகம், கர்ம பல தியாகம், அதுக்கப்புறம் ஓங்காரம். தஸ்ய வாச்சக பிரணவஹ தஜ்ஜபஹ ததர்த்த பாவம். இந்த ஈஸ்வர பிரணிதானத்தை பண்ண 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 உங்களுக்கு என்ன கிடைக்கும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈஸ்வர பிரணிதானத்து மூலமா ஈஸ்வர பிரசாதம் உண்டாகும். ஈஸ்வர பிரசாதம் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்க, பிரசாதம் அப்படின்னா எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல. நிர்விசார வைசாரத்யே அத்தியாத்ம பிரசாதனம்.
இருக்கா? ஞாபகம் வந்திருக்கா? அப்போ ஈஸ்வர பிரணிதானம் பண்ண 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 உங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அதால தான் நான் சொல்லுவேன், சவிதர்க்கம் நிர்விதர்க்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த லோக்கத்திலேயே கூட சவிதர்க்கம் பண்ணவங்க நிறைய பேர் இருப்பாங்க. லௌகிகத்திலேயே ஒவ்வொருத்தரும் அந்த ஸ்தூலத்துல வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு நிபுணத்தன்மை உடையவங்க. நம்ம ஊருக்குள்ளாரையே நம்ம தெருக்குள்ளாரையே என்ன பண்ணுவாங்க, ஸ்தூல விஷயத்துல அவ்வளவு நிபுணத்துவம் இருக்கிறவங்க இருக்காங்க. கொஞ்சம் சயின்டிஸ்டா இருக்கிறவங்க, கொஞ்சம் இதா இருக்கிற அட்வான்ஸா இருக்கிறவங்க, சூக்ஷ்மத்துல இருப்பாங்க. நல்லா கொஞ்சம் இன்னும் ட்ரில் பண்ணி நல்லா கான்சென்ட்ரேஷன் பண்றவங்க இருப்பாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா எங்க இருந்து வாஸ்தவத்துல சமாதியோட ஆரம்பிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல, பாவசமாதி பாவசமாதின்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன் உங்கள்கிட்ட. இந்த பகவத்கீதை ஃபுல்லா நான் அதிகமா இது பண்றது விஷ்ணு சஹஸ்ரநாமம் இதெல்லாம் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, பாவசமாதிக்காக. ஏன் மீராபாய் மாதிரி பெரியவங்க பக்த மகான்கள் எல்லாம் நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க பண்ணது எல்லாமே பாவசமாதி. அந்த பக்தி வந்து உங்களுக்கு என்ன பண்ணணும், டக்குன்னு வந்து பாவசமாதியை கொடுத்தணும் ஈஸ்வர பிரணிதானத்தினால. அந்த பக்தி பாவம் வந்துருச்சு அப்படின்னா ஒரு பிரசாதம் ஒண்ணு கிடைக்கும், அத்தியாத்ம பிரசாதம். அத்தியாத்ம பிரசாதம் என்ன சுவாமி அப்படின்னா, பாகிய வஸ்துக்கள்ல வந்து பாத்தீங்கன்னா வசீகார சஞ்ஞா வைராகி. உங்களுக்கு வெளியில இருக்கிற விஷயங்கள்ல எல்லாம் எந்த டிஸ்ட்ராக்ஷனுமே வராதுங்க. நீங்க பக்த மகான்களோட கதைகள்லாம் பாத்தீங்கன்னா வெளியில அவங்களுக்கு அவ்வளோ ஆப்போசிட்டா நடந்திருக்கும். ஆனா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஆத்தியாத்மிகத்துல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருந்திருக்காது. ஏன் அப்படின்னா பாவசமாதி. வெளியில இருக்கிறதெல்லாம் டிஸ்கனெக்ட் ஆயிடும். அவங்களுக்கு ஒரு எந்த விஷயம் நடந்தாலும் அது உள்ள போகவே போகாது. அப்படி இருக்கிற பிரசாதத்தினால என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, ஜித உத்தர பூமி கஸ்ய. மெதுவா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனை பிரணிதானம் பண்ண பண்ணவே அவருக்கு கிருபா கொடுத்துக்கிட்டே இருப்பார், பிரசாதம் கொடுத்துக்கிட்டே இருப்பார். அடுத்த பூமியை என்ன பண்ணுவீங்க, ஜெயிச்சுக்கிட்டே இருப்பீங்க. முதல்ல கஷ்டப்படுவீங்க என்னது, சவிதர்க்க சமாபத்திக்கு. அதுக்கப்புறம் நல்லா சவிதர்க்கத்தை ட்ரை பண்ணி அதை பிராப்தி பண்ண மாத்திரத்துல பகவான் அப்படின்னு உடனே பிரசாதம் கொடுக்க ஆரம்பிச்சிருவார். கொடுக்க ஆரம்பிச்சோன ஜித உத்தர பூமி கஸ்யச்ச, உங்களுக்கு அடுத்தடுத்த பூமிகளை வந்து பாத்தீங்கன்னா ஜெயிக்க ஆரம்பிப்பீங்க. ந அதர பூமிஷு பரச்சித்த ஞானாதிசு சம்யம யுக்தா. அப்ப என்ன ஆகும் தெரியுங்களா, உங்களுக்கு ஈஸ்வர பிரணிதானத்தை பண்ணிட்டு இருக்கும் போது நீங்க கீழான பூமிகள்ல மத்தவங்களோட சித்தத்துல என்னெல்லாம் இருக்கு, மத்தவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்ற பார்வையெல்லாம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பொருந்தாமல் போய்விடும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா வைராக்கியம் வந்துடும். புரியுதா உங்களுக்கு? அதாவது நீங்க மேல ஏறுவீங்க, மேல ஏற கீழே இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு என்னவாயிடும், அல்பமா தெரிய ஆரம்பிச்சிடும், வைராக்கியம் வந்துடும். அதனால ஒரு பூமியில ஜெயம் பண்ண மாத்திரத்தை, நான் ஸ்தூலம் சொன்னேன்ல, ஸ்தூலத்தை பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். ஒரு அம்மா வராங்க, வந்தோடனே சுவாமி குழந்தையே இல்லையா, இவருக்கு தெரிஞ்சிடும். என்னன்னு கேட்டீங்கன்னா பார்த்தோன்னே தெரியும் கன்சீவ் ஆயிருக்காங்கன்னு தெரிஞ்சிடும். கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா இல்ல போங்க டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணுங்க, நீங்க கன்சீவ் ஆயிட்டீங்க அப்படின்னு. இல்ல சாமி குழந்தைய பிறக்கல சாமி, கன்சீவ் ஆயிட்டீங்க போங்க அப்படின்னு. இவங்க போய் செக் பண்ணி பார்ப்பாங்க, கன்சீவ் ஆயிருக்கும். ஒரு கேன்சர், ஆமா சித்திகள், ஒரு கேன்சர் பேஷண்ட் வருவாரு, வந்த மாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருப்பார். இவர் பார்த்த மாத்திரத்திலே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கேன்சர் இந்த நிலையில இருக்கு, இந்த பர்சன்டேஜ்ல இருக்கு, இது இவ்வளவு குணமாயிரும் அப்படின்ட்டு ஏதாவது சொல்லுவாரு. அது வந்து பாத்தீங்கன்னா பலித்தமாயிடும். இப்ப இவங்க கர்மாக்கள்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும். இவங்க எல்லாம் பேச ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுங்களேன், என்ன ஆகும், பப்ளிக் வந்து பாத்தீங்கன்னா இவர் பெரிய சுத்த புருஷன் சுத்தி நின்று எல்லாம் உங்களை வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு மேல போக விட மாட்டாங்க. அதுதான் இங்க ஆச்சாரியர் சொல்றார், நீங்க உத்தர பூமியை ஜெயம் பண்ணும் போது விட்டுருங்க, அதர பூமிஷு கீழே இருக்கிற பூமிகள்ல தான் என்ன உண்டாகுது, பரச்சித்த ஞானாதிஷு. நான் நிர்விதர்க்கத்துக்கு ஏறிட்டேன்னு வச்சுங்களேன், சவிதர்க்கத்துல உண்டாகக்கூடிய அந்த சித்திகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கீழான பூமியில உண்டாகக்கூடியது. அதுல என்னோட புத்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா சம்யமம் பண்றது. யாரையாவது வருவான், சாமி எனக்கு என்னன்னு சொல்லுங்க, பார்த்து சொல்லுங்கன்னா, இவனுக்கு அதுல புத்தியே என்ன ஆகாது, சம்யமம் பண்றதுக்கு தோணவே தோணாது. ஒருத்தன் சவிதர்க்கத்துல நின்னுட்டான் அப்படின்னா மாட்டிக்கிட்டான். அதே அவன் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த பூமியில பிரயோகம் பண்ண ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னா சம்யமத்தை, தனக்கு மேலா இருக்கிற பூமி நிர்வித்தர்க்கத்துக்கு மேல சவிச்சாரத்துக்கு மேல நிர்விச்சாரத்துக்கு மேல சானந்தம் அப்படின்னு மேல ஏற ஆரம்பிச்சான் அப்படின்னா கீழே இருக்கிறதெல்லாம் என்ன ஆயிடும், அல்பமா போயிடும்.
அதுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா நிர்விசார பிரசாதம்னு பேரு, அந்த வசீகார வைராக்கியம்னு பேரு. அது ஈஸ்வர கிருபா. அந்த கிருப்பையினால வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும், புத்தி கீழான விஷயங்கள்ல போகவே போகாது. எதையாவது அல்பமான விஷயங்கள்ல வந்து சம்யமம் பண்ணி அதை பத்தின ஞானத்தை எடுக்கலாம். என்னை பத்தி மனசுல என்ன நினைக்கிறாங்க, அவர் என்ன நினைக்கிறாரு, இவர் என்ன நினைக்கிறாரு, எங்க தங்கம் இருக்கு, எங்க புதையல் இருக்கு, குழந்தை என்ன குழந்தை பிறக்கும், ஆண் குழந்தை பிறக்குமா, பொன் குழந்தை பிறக்குமா, இந்த காரியம் இவங்களுக்கு ஜெயமாகுமா, ஜெயமாகாதா, இதுல எல்லாம் ஈடுபடுவானா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல எல்லாம் அவன் சம்யமம் செய்ய மாட்டான். அது பொருந்தாது. கஸ்மாத் எந்த காரணத்தினால பொருந்தாது சுவாமி? ஏன் அவன் கீழே இருக்கிறதெல்லாம் பண்ண மாட்டான் அப்படின்னு கேட்டீங்கன்னா தது அர்த்தஸ்ய அந்நியதையேவ அவகதத்வா. தது அர்த்தஸ்ய அந்நியதையேவ அவகதத்வாத். அது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மேல உள்ள பூமியில வந்து பாத்தீங்கன்னா ஜெயமானது வேற ஒண்ணுனால ஆயிருக்கு. இது ஈஸ்வரனோட பிரசாதத்தினால வந்து பாத்தீங்க அப்படின்னா உண்டானதா இருக்கு. மேல இருக்கிற பூமி வந்து பாத்தீங்கன்னா அந்நியத்தக, அதான் சொல்லுது தத் அர்த்தஸ்ய, அந்த அர்த்தமானது வந்து பாத்தீங்கன்னா அந்நியத்தக ஏவ அவகதத்வாத். நீங்க ஒண்ணுத்துல இருந்து மேல அடையணும் அப்படின்னா கீழே இருக்கிறத காட்டிலும் மேலான ஒண்ணு அபியாசம் பண்ணி தானே அடைஞ்சிருப்பீங்க. சவித்தர்க்கம் பண்ணிருப்பீங்க. சவித்தர்க்கத்தை பண்ணதுக்கு பிறகு நிர்வித்தர்க்கம் பண்ணும் போது சூக்ஷ்ம தத்துவத்தை அனுசந்தானம் பண்ணிருப்பீங்க. அதுக்கு அதிகமான பிரயத்தனம் தேவைப்பட்டிருக்கும்ல. அப்போ மேல இருக்கிறத வந்து அடையறதுக்கு வேற ஒரு ஈஸ்வர தத்துவமோ இல்ல வேற ஒரு சூக்ஷ்ம தத்துவத்தையோ அபியாசம் பண்ணி அடையப்பட்ட காரணத்தால் அவனுக்கு வந்து விலை அதிகமா கொடுத்து ஒன்னு அடைஞ்சிருப்பான். அதனால கீழான விலை இருக்கிற அல்பமான ஐட்டங்கள்ல அவனுக்கு என்ன ஆகாது, புத்தி போகாது. இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆக்சஸ் வண்டி 125cc வச்சிருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா 100cc வச்சிருக்கேன். அந்த 100cc வண்டியை நான் என்ன பண்ணேன், அது ரொம்ப நாள் ஆச்சு. அப்புறம் நாதபிரம்ம வந்து பாத்தீங்கன்னா வராரு, அப்படியே வந்து ரொம்ப தூரத்துல வந்து போயிட்டு இருக்காரு. டெய்லி 7-8 முறை வந்து போயிட்டு இருக்காரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா வண்டி நல்லா இருக்குன்னு அவர்கிட்ட அந்த கொடுத்துட்டு ஆக்சஸ் வாங்கி ஒரு 2-3 வருஷம் ஆச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 2-3 வருஷத்துல ஆக்சஸ் பழகி எனக்கு ஆக்சஸ் 125 ஓட்டுனாதான் வண்டி ஓட்டுன மாதிரியே இருக்கு. இப்ப எனக்கு சாய்ஸ் வைக்கிறாங்க, சுவாமி எந்த வண்டியில நீங்க ஓட்டுவீங்க அப்படின்னா 100cc நான் தொட மாட்டேன். ஏன் அப்படின்னா 125cc இருந்து நான் என்ன பண்ணிட்டேன், ஈல்டு எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போ 125ஓட அந்த பிக்கப்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன லைட்டா அப்படி திரும்பினா போதும், நல்ல பிக்கப் இருக்கும், நல்ல ஸ்மூத் இருக்கும் எல்லாமே. அது 100cc கிடைக்காது. இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா எங்க போனாலும் 100cc போவேனா இல்ல 125 போவேனா, 125 தான் போவேன். புரியுதுல? எப்பவுமே ஹையர் எண்ட்ல நமக்கு ஒண்ணு கிடைச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னா லோயர் லெவல்ல இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்ம என்ன பண்றது இல்ல, யூட்டிலைஸ் பண்றது இல்ல, தூக்கி ஓரமா போட்டுடுறோம். இதே காரியம் தான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒன்ன முயற்சி பண்ணி விலை அதிகமா கொடுத்து ஒரு ஈஸ்வர பிரசாதத்தினால ஒரு சூக்ஷ்ம தத்துவத்தை மேல இருக்கிற பூமியை பிராப்தி பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு கீழே இருக்கிற பூமியில இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணுவீங்க, தூக்கி ஓரமா போட்டுருவீங்க. ஏன் அப்படின்னா அது கீழானதுன்னு உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல தெரிஞ்சிடும். அது மட்டும் இல்லாம பூமே அஸ்யா இயம் அனந்தரா பூமி இத்தியத்திர யோகயேவ உபாத்தியாயக. இது எல்லாமே ஹைலைட் பண்ணீங்க. யோகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் இந்த பூமியில இப்ப இருக்கேன், இதுக்கு அடுத்த பூமி வந்து பாத்தீங்கன்னா இது நான் இதை அடைய வேண்டும், அதுக்கு அடுத்த பூமி வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு மேல இது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பூமியை அடையும் போதும் உங்களுக்கு வந்து அந்த யோகமே என்ன பண்ணும் அப்படின்னா டீச்சரா இருந்து உங்களுக்கு அறிவுறுத்தும். நீங்க பண்ண வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா ஓவர் ஒப்பீனியன் இருக்குல்ல, உங்களோட ஒப்பீனியன் இருக்குல்ல, இந்த ஒப்பீனியன் எல்லாம் தூக்கி வந்து பாத்தீங்கன்னா ஓரமா போட்டுட்டு யோகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஈடுபடணும். அபியாசத்தை பண்றீங்கன்னா அபியாசத்தை மட்டும் பண்ணிக்கிட்டு இருங்க. திரும்ப நான் எல்லாத்தையும் சொல்றது சதானந்தத்துல அடிக்கடி சொல்லுவேன், சும்மா பேசாம பண்ணணும், பேசவே கூடாது. தலையிலயும் 4 குட்டிட்டே இருப்பேன் நான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பேச பண்ணிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பண்ணவே நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பாதை வந்து பாத்தீங்கன்னா விரிஞ்சுக்கிட்டே போகும். லைட் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டே இருக்கும்.
அதனால யோகம்தான் வந்து பாத்தீங்கன்னா மிகச்சிறந்த வந்து ஆச்சாரியார் எந்த விஷயத்துல அப்படின்னு கேட்டீங்கன்னா, அஸ்யா பூமிர் இயம் அனந்தரா, இந்த பூமிக்கு மேல இருக்கிற பூமி இது, இத்தியத்திர, இதுக்கு மேல நான் பிராப்தி பண்ண வேண்டிய என்னோட நெக்ஸ்ட் ஸ்டெப் இதுதான் அப்படின்றது அதுல வந்து ரொம்ப ஜெனியூன் இருக்கணும் சுவாமி. நாங்க தான் சொல்லுவோம்ல, இந்த சாதுக்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நாங்க நிறைய பேர் இருக்கோம், ஒருத்தரையும் ஒருத்தர் ஒத்துக்க மாட்டோம். ஏன் பண்ண நாங்க எங்களையும் ஒத்துக்க மாட்டோம்ல. எங்களை பத்தி ஓவர் கான்பிடென்ட்ல நாங்க வைக்கவே மாட்டோம். கரெக்டா ஜட்ஜ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் சொல்றேன்ல, நான் என்னவா இருக்கேன், நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், ரொம்ப கிளியரா எனக்கு தெரியணும். நான் வந்து மனனம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நிருத்தியாசனத்தோட ஸ்டார்டிங் பாயிண்ட். ஆனா வந்து இல்லை, இது கமிட்மெண்ட், இந்த டீச்சிங் கமிட்மெண்ட் முடிகிற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வெறும் மனனம் மட்டும்தான். இந்த இடத்துல கண்ணு மூடி உட்கார்றதுக்கு வேலை இல்லை. ஸ்டேஜ் என்னன்றது கரெக்டா தெரியல. சிரவணத்துல இருக்கனா மனனம் முடிஞ்சிருச்சா முடியலையா அப்படின்னு தெரியும். இப்ப எனக்கு தெரியும் மனனம் என்னோடது வந்து பாத்தீங்கன்னா பக்காவா வந்து பாத்தீங்கன்னா 80-85% மேல கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் அவ்வளவுதான். இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா போதும், எனக்கு மனனம் பண்ணது இந்த கிரந்தங்கள்லாம் போதும். இது மாதிரி ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா படிக்கவே நமக்கு தெரியற மாதிரி யோக அபியாசம் பண்ணவே வந்து தெரிஞ்சிரும். உங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் இதுல சித்தி ஆயிட்டு இதுக்கு அடுத்த ரவுண்டு நான் இதுக்கு போகணும், இந்த ஸ்டேஜ் அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னு. இந்த பூமியோட விஷயத்துல யாரு உபாத்தியாயக அப்படின்னா, உபாத்தியாயன டீச்சர். யாரு டீச்சர் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, யோகயேவ உபாத்தியாய. ஹைலைட் பண்ணீங்க, அத யோகம்தான் டீச்சர். இது எங்க சுவாமி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏவம் முக்தம், இந்த விதமா வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டும் இருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கு? யோகேன யோகோ ஞாத்தவ்யஹ. ஹைலைட் பண்ணீங்க, யோகேன யோகோ ஞாத்தவ்யக. நான் எவ்வளவுதான் உங்களுக்கு வந்து வெளியில இருந்து விதவிதமா சொல்லி புரிய வைக்கணும்னாலும், நீங்க உங்களுக்குள்ளார நீங்க அபியாசத்துல அந்த மார்க்கத்துல போக ஆரம்பிச்சாதான் நீங்க என்ன பண்ண முடியும். இதை நான் சொல்றத உண்மையிலேயே என்ன வீரியம்ன்றது புரியும். இல்லைன்னா நான் எவ்வளோ ட்ரை பண்ணுவேன் உங்களுக்கு இந்த யோகத்தை பத்தி, உள்ளுக்குள்ளார டிராவல் பண்றதை பத்தி. இப்போ ஓங்காரத்தை பத்தி நான் பல விதமா சொல்லுவேன், பிராணனை பத்தி பல விதமா சொல்லுவேன். ஆனா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியணும்னா எப்ப புரியும்? நீங்க டிராவல் பண்ண. இல்லைன்னா உங்களுக்கு அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். யாரு வந்து பாத்தீங்க அப்படின்னா நிர்விச்சார வைசாரத்யம் அத்தியாத்ம பிரசாதம்னு ஒரு சூத்திரம் பார்த்தோமா, அந்த சூத்திரத்தோட பாஷ்யத்தை போய் இன்னைக்கு போய் பாருங்க. அதுல தெரியும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரு சின்னதாவது யோகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உண்டாகும். சின்னதாவது எக்ஸ்பீரியன்ஸ்னா வெளியில சொல்ற மாதிரிலாம் இல்லை, சாஸ்திரத்துல ஒரு மைல்ஸ்டோனா இருக்கு. இந்த மைல்ஸ்டோன்ல லட்சண பிரமாணாபியம் வஸ்து சித்தி. ஒரு விஷயத்தை நம்ம அடைஞ்சமா அடையலையான்ற ஒரு லட்சணம் இருக்கணும், கூட வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திர பிரமாணம் வச்சுக்கணும். இந்த ரெண்டுத்தையும் வச்சுக்கிட்டு என்கிட்ட லட்சணத்தை ஏன்ட்ட பார்க்கணும். நான் இதை பிராப்தி பண்ணியிருக்கேன், இந்த லட்சணங்கள் சாஸ்திரத்துல சொல்லப்பட்டது, இந்த லட்சணம் என்கிட்ட உண்டாயிருக்கு, இதுக்கு பிரமாணம் வந்து பாத்தீங்கன்னா யோகசூத்திரம் இல்லை ஏதாவது ஒரு உபனிஷத்து, இது என்கிட்ட இருக்கு அப்படின்னு கரெக்டா வந்து இது பண்ணிக்கணும். பண்ணதுக்கு பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா, இதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், அடுத்து என்ன பண்ணணும்னு உங்களுக்கு விகாசம் வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு யோகத்தினால மட்டும்தான் யோகம் அடையப்படும். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஒண்ணு கிடைக்கல அப்படின்னா அது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த அத்தியாத்ம பிரசாதம் சூத்திரத்தை எடுத்து பாத்தீங்க அப்படின்னா அது நல்லா சொல்லும். என்னன்னு கேட்டீங்க, எத்தனாவது சூத்திரம் பாருங்க, 1:47 பாருங்க. போய் அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா பாஷ்யத்தை படிங்க. பாஷ்யத்தை படிச்சீங்கன்னா சொல்லும் அது எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த நிர்விச்சார வைசாரத்தியம் சொல்லக்கூடியதுல அத்தியாத்ம பிரசாதம் கிடைக்கும். அந்த அத்தியாத்ம பிரசாதம் என்ன அப்படின்னா, சைலஸ்தகசன், நல்ல ஒரு மலைக்கு மேல ஒருத்தன் நின்னுக்கிட்டு இந்த உலகத்தை கீழே இருக்கிற பூமியை பார்த்தானா எப்படி தெரியும் அவனுக்கு? அல்பமா சின்னதா தெரியும். அதே மாதிரி நிர்விச்சாரத்தை அடைஞ்சவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும், இந்த மொத்த ஜெகத்தும் வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருக்கிற விஷயங்கள்லாம் அல்பமா போயிடும். ஒரு பிரதானம் இருக்கவே இருக்காது. போட்டும் சாமின்றோம். எது நடந்தாலும் போட்டோம் ஒன்னும் இல்லை சாமி, நிஸ்சாரம்ன்றோம். அதான் வசீகார வைராக்கியம்னு பேரு. அந்த இடத்துல வந்து பாஷிக்கார் சொல்றாரு,
நீங்க கொஞ்சமாவது சாஸ்திரத்துல சொன்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வியாசர் சொல்ற ஒன்னு அடையல அப்படின்னா எல்லாமே சாஸ்திரம் சொல்ற எல்லாமே என்னவா இருக்கும், இது சாஸ்திரம் சொல்லுது, ஏதோ சாஸ்திரம் சொல்லுது, உபனிஷத் சொல்லுது, கீதை சொல்லுது, அதே மாதிரி யோக சூத்திரமும் சொல்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாமே பரோட்சமாகவே ஆகிவிடும். எப்ப உங்களுக்கு ஒரே ஒரு சின்னதா ஏதாவது ஒண்ணுத்துல பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் முதல்ல உண்டாயிருக்கோ, அப்ப ஒரு ஃபர்ஸ்ட் கிளிம்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா யோகத்துல, நீங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்கன்னா வியாசர் எழுதுறாரு அந்த சூத்திரத்துல அபவர்க்கம் முடியற வரைக்கும் சாஸ்திரத்துல கைவல்யம் வரைக்கும் எதெல்லாம் சொல்லி இருக்கோ அதெல்லாம் சத்தியம் 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 அப்படின்னு நீங்க என்ன பண்ணுவீங்க, ஸ்ரத்தையானது அசைக்க முடியாததாக ஆகிவிடும். அப்ப ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வராத வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா எதோ சொல்லுது, சாமியும் சொல்றாரு, கேட்டுக்கிறோம், நம்மளால முடியாது சாமி அப்படி புலம்பிக்கிட்டே இருக்க வேண்டியது. முயற்சி பண்ணி என்ன பண்ணணும், எதையாவது ஒண்ணு ஃபர்ஸ்ட் அச்சீவ்மெண்ட் எதையாவது ஒண்ணு அடைஞ்சிடும். ஆசன சித்தியாக கொண்டு வந்துடணும், ஒரு திராட்டத்தை பண்ணிடணும், ஒரு பிராணாயாமத்தை கொஞ்சம் அபியாசம் பண்ணி அதுல கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன கிளிம்ஸ் எல்லாம் உள்ள கொண்டு வர ஆரம்பிச்சிடணும், நமக்குள்ளார அந்த மாற்றங்கள் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிடணும். மனசுக்கு ஒரு ஜபத்தை கொடுத்து அந்த ஜபத்தை தீவிரமா பண்ணி, அதாவது நான் சொல்லுவேன்ல லீவு நாளா இருக்கா, நாங்களும் முன்னாடி அதை பண்ணிக்கிட்டே இருப்பேன், என்னெல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கோ அதெல்லாம் பண்ணி பாருங்க. 6 மணி நேரம் உட்கார்ந்தா என்ன ஆகும், 5 மணி நேரம் உட்கார்ந்தா என்ன ஆகும், 4 மணி நேரம் உட்கார்ந்தா என்ன ஆகும், ஒரு நாள் ஃபுல்லா சாப்பிடாம இருந்து ஜபம் பண்ணா என்ன ஆகும், ஒருவேளை சாப்பாடு எடுத்து ஜபம் பண்ணா என்ன ஆகும், இதெல்லாம் பரீட்சா பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு நாளைக்கு 10 வேளை பாத்தீங்கன்னா விட்டு 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 பிராணாயாமம் 10 ரவுண்டு பண்ணா என்ன ஆகும், 100 பிராணாயாமம் ஒரு நாளைக்கு பண்ணா என்ன ஆகும், அரை மணி நேரம் கேப் விட்டு பாத்தீங்கன்னா பிராணாயாமத்தை பண்ணி பாருங்க. ஒரு நாள் ஃபுல்லா பண்ணி பாருங்க. இன்னைக்கு யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு பேசாம மௌனமா இருந்துகிட்டு என்ன பண்ணுங்க, இதெல்லாம் பரீட்சையெல்லாம் பண்ணி பாருங்க. அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா உங்களுக்குள்ளார சின்ன சின்ன கிளிம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உண்டாகும். அப்படி உண்டாயிடுச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, சாஸ்திரம் சொல்றதெல்லாம் சத்தியம் அப்படின்னு உங்களுக்கு மோட்சம் வரைக்கும் இருக்கிறது சத்தியம் அப்படின்னு ஒரு திருட விசுவாசம் வந்துவிடும். ஆயிடுச்சா? இதுக்கப்புறம் ஆச்சாரியர் சொல்றாரு யோகோ யோகேன ஞாத்தவ்ய. அதனால என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நான் வெளியில இருக்கிற டீச்சர் நான் என்னதான் கத்தி கதறி உங்களுக்கு என்னதான் சொன்னாலும் நீங்க பிராக்டிஸ் பண்ணாத வரைக்கும் வெறும் பூஜ்யம். உங்களுக்குள்ளார யோகா அக்னி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நான் பத்த வச்சுட்டீங்கன்னா யோக தீபத்தை, அது உங்களை என்ன பண்ணும், யோகோ யோகேன ஞாத்தவ்ய, யோகம் யோகத்தினால் அறியப்படும். யோகம் யோகத்தினால் மட்டும்தான் அறிந்து கொள்ள வேண்டும். யோகத்தை பாத்தீங்கன்னா டீச்சர் வெளியில இருந்து சொல்லி கொடுக்கிற ஒரு டீச்சர் ஒரு சும்மா புஷ் பண்ணி விடுவார், சின்ன கிளாரிட்டி கொடுப்பார், நீங்க தான் உள்ள போய் பார்க்கணும், ஏன்னா உள்ளதான் யாத்திரை. யோகம் யோகத்தினால் அறியப்பட வேண்டும். யோகோ யோகாத் பிரவர்த்ததே. நீங்க ஒரு ஸ்டெப் யோகத்தை வச்சாதான் அந்த யோகம் இன்னும் அடுத்த ஸ்டெப்புக்கு உங்களை பிரவருத்தி பண்ண வைக்கும். யோகத்தினால் யோகம் பிரவருத்தி செய்யப்படுகின்றது. யோ அப்பிரமத்தக தூ, எவன் பாத்தீங்கன்னா கவனக்குறைவில்லாமல், அப்பிரமத்தகனா எவன் பாத்தீங்கன்னா கவனக்குறைவில்லாமல், கவனக்குறைவுனா என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோகம் அபியாசம் பண்ணும்போது நான் சொல்லுவேன்ல, மார்னிங் தான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா அற்புதமான காலம். ஒருத்தன் 4 மணி 5 மணிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா வேக்கப்ல இல்லாம தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னா ஒரு யோக காரியம் பண்ணாம அவன் பாத்தீங்கன்னா முட்டாள் மூர்க்கன் அப்படின்னு அர்த்தம். 6 மணிக்கு ஒருத்தன் எந்திரிக்கிறான் அப்படின்னா அவன் பாத்தீங்கன்னா சம்சாரி, அவனுக்கு பாத்தீங்கன்னா யோகம் இல்லை. ஒருத்தன் பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா ஒரு 2:30 மணி 3 மணிக்கெல்லாம் முழிப்பு வந்துடணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வாட்சிங் பண்றதும் பிராணாயாமம், மெதுவா பிராணாயாமம், ஜபம், அதுக்கப்புறம் வீக்ஷணம் பண்றது, இதெல்லாம் காரியங்கள்லாம் நடக்கணும். காலையில 3 மணில இருந்து 6 மணி வரைக்கும் பாத்தீங்கன்னா என்னது யோகத்துக்கான காலம் அது. அதனால அப்போ அந்த யோகத்துக்கான காலம் இருக்கு அப்படின்னா ராத்திரி பாத்தீங்கன்னா மூக்கு முட்டை சாப்பிட்டு குடிக்க வேண்டியதெல்லாம் குடிச்சு, சாப்பிட வேண்டியதெல்லாம் சாப்பிட்டு, கழுத்து வரைக்கும் சாப்பிட்டு படுத்தீங்கன்னா, கவனக்குறைவோட படுத்தீங்கன்னா என்ன ஆகும், காலைல எந்திரிக்க முடியுமா? அவ்வளவுதான். எந்திரிச்சாலும் எப்படி இருக்கும், மதன்னு யானை மாதிரி நிக்க வேண்டியதுதான். யோகமும் நடக்காது, ஒன்னும் நடக்காது. கண்ணை மூடினீங்கன்னா தூக்கம் தான் வரும் மொழியே, ராம் ராம்லாம் வராது, ஓம் ஓம்லாம் வராது.
கண்ணை மூடினீங்கன்னா அப்படியே தூங்கிடுவீங்க. நல்லா குளிச்சுட்டு வந்து உட்கார்ந்தாலும், ஏன்னா வயிற்றுக்குள்ளார ஃபுட் இருக்கு, கவனம் இல்லை. ஃபுட்டுல கவனம் இருக்கணும். நமக்கு எதெல்லாம் யோகத்துக்கு விக்னமா இருக்கு அப்படின்னு, எந்த இடத்துக்கு போனா யோகம் டிஸ்டர்ப் ஆகுது, யாரோட பேசுனா யோகம் டிஸ்டர்ப் ஆகுது, எதை சாப்பிட்டா யோகம் டிஸ்டர்ப் ஆகுது, எவ்வளவு நேரம் தூங்குனா எனக்கு யோகம் டிஸ்டர்ப் ஆகுது, என்னோட காலை நேரம் யோகம் வந்து பாத்தீங்கன்னா எதனாலெல்லாம் டிஸ்டர்ப் ஆகுதுன்னு தெரிஞ்சு அதை எல்லாத்தையும் என்ன பண்ணணும், கவனக்குறைவில்லாம கட் பண்ணி எடிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பர்ஃபெக்ட் ஆயிடும். கீதால வந்து பாத்தீங்கன்னா ஒரு அருமையான ஸ்லோகம் ஒன்று படிச்சிருக்கோம்ல, யுக்தாஹார விகாரஸ்ய யுக்த சேஷ்டஸ்ய கர்மசு யுக்த ஸ்வப்னாவசீலஸ்ய யோகோ பவதி துக்கஹா. அளவான யுக்தாஹார, ஆகாரம் எப்படி இருக்கணும், யுக்தமா அளவா இருக்கணும். யுக்தாஹார விகாரஸ்ய, அளவா சுத்தி தெரியறதா இருக்கணும் விவகாரம். யுக்தாஹார விகாரஸ்ய யுக்த சேஷ்டஸ்ய, சேஷ்டா நிறைய கர்மங்கள் பண்றதா, அளவா கர்மங்கள் பண்ணணும். பேய் மாதிரி வேலை செய்யக்கூடாது, யோகம் சித்திக்காது. அப்புறம் யுக்த சேஷ்டாவ போதஸ்ய, முடிச்சிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா வேக்கப் ஸ்டேட் வந்து ரொம்ப கரெக்டா இருக்கணும், அளவா. ரொம்ப விழிப்போட இருந்தாலும் தூங்காம யோகம் நடக்காது, ரொம்ப தூங்கி போனீங்கனாலும் யோகம் நடக்காது. அப்ப அளவான தூக்கம், அளவான விழிப்பு, அளவான கர்மம், அளவான விவகாரம் நடந்து போறது வர்றது, அளவான ஆகாரம், இது எல்லாம் அளவா யுக்தமா இருந்துச்சுன்னா யோகம் வந்து பாத்தீங்கன்னா துக்கத்தை நாசம் செய்யும், சம்சார துக்கத்தை. அப்ப இதுல கவனம் வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கணும், இதுல ஒருத்தனுக்கு ரொம்ப கவனம், யோகத்துல இருக்கிறவனுக்கு, தன்னுடைய அனுஷ்டானத்துல இருக்கிறவனுக்கு ரொம்ப கவனமா இருக்கணும். அப்போ எவன் வந்து பாத்தீங்கன்னா யோ அப்ரமத்தஹது, எவன் வந்து பாத்தீங்கன்னா பிரமாதம் இல்லாமல் இருக்கிறானோ, கவனக்குறைவில்லாத இருக்கிறானோ, அப்ப என்ன அர்த்தம், கவனமா இருக்கானோ. அப்ரமத்தகனா கவனக்குறைவு இல்லாமல் இருக்கானோ, அவனுக்கு யோகேன ச யோகோ ரமத்தே சிரம், அவன் என்ன ஆகிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா யோகேன, அந்த யோகத்தினால ச யோகே ரமத்தே சிரம், அவன் நீண்ட காலம் வந்து பாத்தீங்கன்னா யோகத்துல ரமிச்சு ரமிச்சு அவனுக்கு சந்தோஷம் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கும். எவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கவனக்குறைவோட இருக்கானோ, தான் சாப்பிட்றது தூங்குறதுல எல்லாம் ஒரு கண்ட்ரோல் இல்லையோ, ஒரு இது இல்லையோ, ஃபோக்கஸ் இல்லையோ, அவர் என்ன ஆவான், யோகம் பண்ண முடியாது. ஒரு நாள் யோகம் சம்பவிக்கும், மறுநாள் வந்து டும், அவ்வளவுதான். நம்ம இந்த மிக்கி மவுஸ் மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்கங்க வந்து பாத்தீங்கன்னா அடிச்சு ரோட்ல லாரி ஏத்திட்டு போற மாதிரி நம்மளை ஏத்திட்டு போயிடும், நம்ம அப்படியே கவுந்து கிடக்க வேண்டியதுதான். ஐயோ ஒண்ணும் முடியலையா அப்படின்னு. அப்ப என்ன அர்த்தம், எங்கெல்லாம் தோத்து போறோமோ அங்கெல்லாம் ஏதோ ஒரு கவனக்குறைவு அங்க இருந்திருக்கு, சரியா போக்கஸ் பண்ணல, ஒன்னு வீக்னஸா விட்டுட்டோம், யாரோ நம்மளை ஹேண்டில் பண்ணிட்டாங்க, வாங்கச்சி சாப்பிடலாம் ஜி அப்படின்னு ராத்திரில போய் நல்லா 12 மணிக்கு கூப்பிட்டு போய் எங்க சாப்பிட வச்சா மறுநாள் காலையில யோகம் பண்ண முடியுமா? ஒரு மாலுக்கு போய் வந்து பாத்தீங்கன்னா ராத்திரி 10, 12, 11 மணி வரைக்கும் சுத்திட்டு ரொம்ப டயர்டாகி வீட்டுக்கு வந்த படுத்தா போதுன்னு அப்புறம் 4 மணி 5 மணிக்கு எந்திரிக்க முடியுமா? முடியாது. அப்ப கண்டபடி ஊர் சுத்திட்டு வந்து பாத்தீங்கன்னா ஜபம் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. பிராணாயாமம் பண்ண முடியுமா? கட்டாயிடும். அப்ப இதுல எல்லாம் கவனக்குறைவில்லாம ஒருத்தன் இருந்தா அவனுக்கு அவன் செய்யக்கூடிய யோகம் என்ன பண்ணும், நீண்ட காலத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷத்தை தந்து அட்வான்ஸ் ஸ்டேஜுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டது. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா யோகம் என்னதான் வெளியில நடத்தினாலும் குரு யாரு, யோகம்தான் யோக அபியாசிகளுக்கு குருநாதர் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இது இந்த விதமா இந்த சூத்திரம் முடிஞ்சு. இதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் என்ன பண்றார், ஒரு சூத்திரம் சொல்றார், 7வது சூத்திரம். த்ரயம் அந்தரங்கம் பூர்வேப்யஹ, த்ரயம் அந்தரங்கம் பூர்வேப்யஹ, த்ரயம் அந்தரங்கம் பூர்வேப்யஹ. என்ன சொல்லுதுன்னா த்ரயம் அந்தரங்கம் பூர்வேப்யஹ, யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம், மொத்தம் 5 அங்கங்கள் இருக்கா, இதுதான் முன்னுள்ளவைகள் அர்த்தம். முன்னாடி இருக்கிற 5, இந்த முன்னாடி இருக்கிற 5 அங்கங்களுக்கு சார்ந்து அதை டிபெண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த 3 வந்து பாத்தீங்கன்னா அந்தரங்கம் அப்படின்னு பேர். அப்ப இந்த 3த்துக்கு பேர் அந்தரங்கம் அப்படின்னா அப்ப முதல்ல இருக்கிற 5க்கு என்ன பேர் வைக்கலாம், பகிரங்கம். சரி,
முன்னுள்ளவைகளுக்கு பின்னுள்ள மூன்றும் அந்தரங்கம். இதான் இந்த சூத்திரம் சொல்லுது. முன்னுள்ள 5 அங்கங்களை கம்பேர் பண்ணும்போது பின்னுள்ள இந்த மூன்றும் அந்தரங்க சாதனம். எதுக்கு அந்தரங்கம் அப்படின்னா சம்பிரஜாத சமாதிக்கு. முதல் சமாதி சம்பிரஜாதம் உண்டாகும், அதுக்கப்புறம் தான் அசம்பிரஜாதம். அப்ப சம்பிரஜாத சமாதிக்கு பாத்தீங்கன்னா இந்த மூன்றும் அந்தரங்க சாதனம். முதல் 5 சொல்லப்பட்டது எதுவோ பிரத்யாகாரம் வரைக்கும் இருக்கிறது, அது பகிரங்கம். அப்ப பகிரங்கம் 5, அந்தரங்கம் 3. எதுக்கு? சம்பிரஜாத சமாதி. அதுதான் சூத்திரம் சொல்லுது. கிடைச்சா? இது சுவாமி ஏன் இதை சொல்றீங்க அப்படின்னா, இந்த போன சூத்திரம்லாம் இருக்குல்ல, நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க நார்த் இந்தியாவில் போனீங்கன்னா சித்த புருஷர்கள் ரொம்ப அதிகம். சித்த புருஷர்கள் அதிகமா இருக்கிறது. இப்ப கூட நீங்க போனீங்கன்னா பாத்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் நம்ம பிரத்யட்சமா நம்பிக்கையில இல்லை, பிரத்யட்சமே பார்க்கலாம். நிறைய சித்த புருஷர்களை பார்க்கலாம், ஒவ்வொன்றுத்துல ஜெயம் பண்ணி வச்சிருப்பாங்க. ஏன்னா சாதுக்கள் எல்லாமே சாதுக்கள். யாரோ ஒரு குருநாதரோட அவங்களோட குருநாதர் சொல்லி ஒன்றுத்துல நீங்க ஏதாவது ஒரு விஷயத்துல சித்த புருஷர்களை ஒரு குஜராத் பக்கம் ஹரியானா பக்கம்லாம் போயிட்டீங்கன்னா பாத்திரலாம். நர்மதா பக்கம்லாம் போனீங்கன்னா எல்லாரும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் என்னோட அனுபவத்துல போய் பார்த்தது என்ன, டிராப் அவுட். நான் சொல்லுவேன்ல, டிராப் அவுட்னா என்ன அர்த்தம்? அங்கங்க நின்னாச்சு. 6ஆம் கிளாஸ் பாஸ் ஆகிட்டா 7ஆம் கிளாஸ் போகணும், இல்லை 7ஆம் கிளாஸ் பாஸ் ஆகிட்டா 8வது போகணும், 10வது போகணும், 12வது போகணும், அப்புறம் டிகிரி போகணும், இப்படித்தானே போகணும், மாஸ்டர் ஆகணும், அப்படித்தானே ஆகணும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது ஒரு சித்தி கிடைச்சிடும், அதோட போச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தஸ்ய பூமி சூவினி யோக நடக்காது. நான் எல்லா இடத்துலையும் பாத்தீங்கன்னா சொல்லுவேன், ஜி சேஃபஸ்ட் ஜோன்லயே இருக்காதீங்க ஜி, கொஞ்சம் வெளியில வாங்க, கொஞ்சம் சேஃப் ஜோன்லயே இருந்தீங்கன்னா உங்களுக்கு குரோத் நடக்காது. குரோத் நடக்கணும் அப்படின்னா என்ன ஆகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒன்னுத்துல இருந்து வெளியில வரணும். நேற்று ஒருத்தரை பார்த்தேன், எங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு போட்டோ பிரிண்ட் இது வச்சுக்க ஒரு பெரிய இது, நல்ல பர்சன், ரொம்ப அற்புதமான பர்சன். இந்த சுபம் பிரிண்டர்ல இருப்பார்ல ஜி, அவர் என்ன ஆயிட்டுன்னு கேட்டீங்கன்னா, நல்ல சீரியஸ் ஒர்க்கர், ரொம்ப நல்ல மனசு, ரொம்ப அருமையான ஆள், நல்ல டெக்னீஷியன். அவர் 26 வருஷமா பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தார். திடீர்னு பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு ஓனருக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆச்சு. இவர் வெளில வந்துட்டார். வெளில பாத்தீங்கன்னா இப்ப திரும்ப புதுசா பாத்தீங்கன்னா இப்போ அவரே ஓப்பன் பண்ண. நான் அதை சொன்னேன், நானு இவ்வளவு நாள் ரிஸ்க் எடுத்திருந்தீங்கன்னா, கொஞ்சம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ரிஸ்க் எடுத்திருந்தீங்கன்னா என்ன ஆயிருக்கும், இந்நேரம் நீங்க பாத்தீங்கன்னா நல்லா இருந்துக்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா சேஃப் ஜோன். நான் சொல்லுவேன், ஜி ஏன் இங்க இருக்கீங்க அப்படின்னு நான் கேட்கும்போது, சுவாமி நல்லா போயிட்டு இருக்கு சாமி, நல்லா போயிட்டு இருக்கு சாமி, நல்லா போயிட்டு இருக்கு. அப்ப நல்லா போயிட்டு இருக்குன்னா உங்க குரோத் என்ன ஆகும்? உங்க குரோத் அவ்வளவுதான் சாமி. நீங்க பாத்தீங்கன்னா செட்டில் ஆயிட்டீங்க அப்படின்னா, ஒன்னுத்துல திருப்தி ஆயிட்டீங்க அப்படின்னா, அதுக்கு மேல உங்களுக்கு குரோத்தே கிடைக்காது. எப்ப பாத்தீங்கன்னா நான் ஒண்ணு முயற்சி பண்ணி இதோட அட்வான்ஸ் ஸ்டேஜ் ஒண்ணு இருக்கு, இதை நான் அடையணும், இதுக்கு அடையணும் அப்படின்னு ஒரு ஹையர் எண்ட்ல நமக்கு ஒரு டார்கெட் இருந்துகிட்டே இருக்கணும். நம்ம இது பத்தாது யோகத்துல மேல போகணும். எல்லா இடத்துலயும் அப்படிதான். இது போதும்னு நினைச்சிட்டீங்கன்னா காலி, அவ்வளவுதான், உங்களோட குரோத் நின்று போச்சு. உள்ளுக்குள்ள அரிச்சு இருக்கணும். அந்த அரிச்சு இருந்தாதான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா நீங்க மேல போக முடியும். இப்ப நம்ம வேதாந்தத்துல இருக்கிறவங்க, யோகத்துல போனவங்க நிறைய பேரை நான் பாக்குறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, யோக சூத்திரம் படிச்சிருப்பாங்க. என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு, யோக சூத்திரம் படிச்சேன். நான் சொன்னேன், யோக சூத்திரம் படிச்சிருக்கீங்கல்ல? ஆமா. அஷ்டாங்க யோகம் இருக்கா? ஆமா. ஆசனம் பிராணாயாமத்துல எவ்வளவு நாள் இருப்பீங்க? நான் கேட்பேன். ஆசனத்துல நிக்கிறது. அப்ப ஆசனத்துல இந்த ஜென்மம் முடிச்சா அடுத்த ஜென்மத்துல பிராணாயாமம் பண்ணுவீங்களா? அப்புறம் அடுத்த ஜென்மத்துல பாத்தீங்கன்னா பிரத்யாகாரம், அதுக்கு அடுத்த ஜென்மத்துல நடக்குமா? தாரண தியான சமாதிக்கு இன்னும் ஒரு 3 ஜென்மம் ஆகுமா? அப்ப ஒரு ஜென்மத்துல தானே இதெல்லாம் பண்றதுக்கு சொல்லியிருக்கு. ஒரே ஜென்மத்துல மோட்சம் அடையறதுக்கு தானே இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணணும். நமக்கு ஒரு தீவிரத்தன்மை வேணாமா? ஐயோ வயசாகிட்டே இருக்க எப்படா அது அடுத்தது நம்ம எப்படி போகணுமே, இன்னும் முயற்சி பண்ணணுமே அப்படின்னு நமக்குள்ளார ஒரு அர்ஜி வேணும்ல நமக்கு. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு முயற்சி பாத்தீங்கன்னா இருக்கணும். தஸ்ய பூமிஷு விநியோகம். நமக்கு என்ன கிடைச்சதோ அதுலயே செட்டில் ஆயிட்டீங்க அப்படின்னா குரோத் அவ்வளவுதான். அதனால பாத்தீங்கன்னா தஸ்ய பூமிஷு விநியோகம் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் திரயம் அந்தரங்கம் பூர்வேபியக சூத்திரத்துக்கோட பாஷித்துக்கு வந்திருக்கு. ததியே தத்துனா அந்த இந்த தாரண தியான சமாதி திரயம், தாரண தியான சமாதின்னு சொல்லக்கூடிய சம்யமம்னு சொன்ன அந்த 3ம் என்னன்னு கேட்டீங்கன்னா,
சமாதி திரயம் அந்தரங்கம் சமாதி இது சம்பிரஜாதஸ்ய சம்பிரஜாத சமாதின்னு ஒன்று சொல்றோம்ல, சம்பிரஜாத சமாதேகே அந்தரங்கம். சம்பிரஜாத சமாதினா என்ன பேரு? சவிகல்ப சமாதின்னு பேரு. மொத்தம் 6 சவிகல்ப சமாதி இருக்கு. அந்த 6 சவிகல்ப சமாதிக்கும் அந்தரங்கமா நம்ம என்ன பண்றோம்? தாரண தியான சமாதியை சொல்கின்றோம். எதை வச்சு அந்தரங்கம்? அந்தரங்கம்னா பகிரங்கம், அந்தரங்கம் சொல்லுவோம். வெளியில இருக்கிறது, உள்ள இருக்கிறது. அப்ப இது உள்ள இருக்கிற உள்ளங்கம் அப்படின்னா, வெளியில இருக்கிறது எது சுவாமி அப்படின்னா பூர்வேபியோன்னு போட்டார். முன்னாடி இருக்கிறவைகளுக்கு. முன்னாடி எது இருக்கு? யமாதி சாதனேபியா பூர்வேபியா. யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம். இந்த 5 வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி இருக்கின்றவைகள். இந்த முன்னாடி இருக்கின்றவைகளுக்கு பின்னாடி இருக்கிற இந்த 3ம் தாரண தியான சமாதி அந்தரங்கம் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. இப்ப இதே வந்து பாத்தீங்கன்னா அடுத்த சூத்திரம் எடுத்து ரொம்ப முக்கியமானது. இது அப்படியே நம்ம என்ன பண்ண போறோம்? வேதாந்தத்துக்கு கொண்டு வரப்போம். நாளைக்கு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருபியோ நமஹ. ஹரி ஓம். இந்த ஒரு ஆளுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பேரு அப்படின்னா, மோட்சத்துல போறவனுக்கு யதின்னு பேரு. எத்தனவான் யதிஹி. எத்தனம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். முட்டி முட்டி பார்த்துக்கிட்டே இருக்கணும். முட்டிக்கிட்டே இருக்கணும். தலையை வச்சு முட்டிக்கிட்டே இருக்கணும். எதையாவது முட்டிக்கிட்டு இருக்கணும். சும்மா இருக்கக்கூடாது. சும்மா இருந்தான் அப்படின்னா வீணா போனவன் அர்த்தம். அவனுக்குள்ள மோட்சார்த்தின்ற பேரே வராது. மோட்சமே அடைய முடியாது. எதையாவது தோண்டிக்கிட்டே இருக்கணும். தோண்டிக்கிட்டே இருக்கணும். ஒண்ணு இன்வென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதானா என்ன, இதானா என்ன. ஏதாவது ஒரு ஆசன சித்தி ஆயிருக்கா? ஆசன சித்திக்கு எவ்வளவு பேர் ஒர்க் பண்றீங்கன்னு தெரியல. ஆசன சித்திக்கு ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். 100 ஜபமாவது இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். 10 நிமிஷம், 5 நிமிஷம், 10 நிமிஷம், 5 நிமிஷம் எப்படியாவது வந்து பாத்தீங்கன்னா என்னோட டைம் வந்து பாத்தீங்கன்னா 4-5 மணி நேரம் உட்கார்றதுக்கு சாமர்த்தியம் எனக்கு இருக்கணும் அப்படின்னு கொண்டு வரணும். லீவு நாள்லாம் விடும் போது வந்து பாத்தீங்கன்னா காலையிலேயே உட்கார்ந்துருங்க. ஒரு 4 மணிக்கு உட்கார்ந்தீங்கன்னா 8 மணி வரைக்கும் நகர கூடாது. என்ன ஆனாலும் பரவாயில்ல. மூட்டு வந்து பாத்தீங்கன்னா ஜாயிண்ட் பெயின் வந்து அதுக்கப்புறம் ஜாயிண்டே போனாலும் பரவாயில்ல, பார்த்துருவோம் அப்படின்னு உட்கார்ந்து பார்க்க ஒன்றும் ஆகாதுங்க. ஒன்றும் ஆகாது. நான் முன்னாடி அப்படிதான் வலிக்கும் போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்திரிச்சுவேன். அதுக்கப்புறம் ஒரு வைராக்கியம் வந்து என்ன பண்ண, வலிச்சாலும் பரவாயில்ல உட்கார்ந்துடலாம் அப்படின்னு உட்கார ஆரம்பிக்கிறது தெரியுது. அதுக்கப்புறம் போயிடும். அது வலியெல்லாம் போயிடும். அதெல்லாம் கிராஸ் பண்ணிடுவோம் நம்ம. அப்ப எந்த அப்டக்கலா இருந்தாலும் நம்ம வந்து தாண்டணும் அப்படின்னா ஒரு பிடிவாதத்தோட அதுக்குள்ளார நம்ம இறங்குனாதான் ஜெயம் கிடைக்கும். கம்ஃபர்டபுள் ஜோன்ல இருந்து வெளியில வந்துடும். அந்த கம்ஃபர்ட் ஜோன் வந்து நம்மளை கெடுத்துரும். முயற்சி பண்ணுங்க. வலிச்சாலும் பரவாயில்ல. என்ன எவ்வளவு நாள் வலிக்கு பயந்துகிட்டே இருக்கிறது? தாண்டி போவாங்க. பார்க்கலாம். ஐயோ.